என்னை தூக்கி எடுத்த இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு கதாபாத்திரமாகிய ஏசாயாவை நோக்கி நம்முடைய கவனத்தை செலுத்துவோமாக. இன்றைய காலத்தோடு ஒத்ததாய் ஏதும் அங்கே உண்டா என்று கவனித்து பார்ப்போமாக. ஏசாயன் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு எங்கள் வேதாகமத்தை திருப்பி 8ஆம் வசனம் தொடங்கி நாங்கள் வாசித்து பார்க்கும்போது அவருடைய கிரியை குறித்தும் அவருடைய பிரசங்கத்தை குறித்தும் ஒரு சில விடயங்களை நம்மால் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி நாங்கள் வாசிக்கும் போது அங்கு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய செய்தி, அவருடைய தூது, அவருடைய வார்த்தை, அவருடைய உரை இவ்வாறு காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். ஆரம்பத்திற்கு ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி வாசிக்க ஆரம்பிப்போமாக. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோடைய வீட்டை சேர்த்து வயலோடைய வயலை கூட்டுறவர்களுக்கு ஐயோ. දේශ මැද තමුන්ම පමණක් වාසය කරන පිණිස ඉඩ නැතිවෙන තරම් ගෙයකට ගෙයක් එකතු කරගන්නා වූ කෙතකට කෙතක් වැඩි කරගන්නා අයට දුක් වේ. ஏசாயா தீர்க்கதரிசியானவர் சுற்றுப்புறத்தை பார்க்கும் பொழுது அவர் வாழ்ந்ததான அந்த தேசத்தை கவனித்து பார்க்கிறதான சமயத்தில் அவரை சுற்றிலும் பாவம் அக்கிரமங்கள் பெருகி இருப்பதை அவர் கவனிக்கக்கூடியவராயிருக்கின்றார். வெளி உலகத்தை அவர் பார்த்ததான சமயத்தில் தானே அங்கே அந்தகாரம் அதிகரித்திருப்பதையும் அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்கள் இப்படி துற்செயல்கள் எல்லாம் அதிகரித்து நிரம்பி இருப்பதை அவர் கவனிக்கக்கூடியவராயிருக்கின்றார்.
பாவத்தின் பிரதி விளைவானது அது வேதனைக்குரியதாயிருக்கிறது. பாவத்தின் பிரதி விளைவானது அழிவுக்குரியதாயிருக்கிறது. இந்த ஜனங்கள் அனுபவிக்கின்றதான இந்த பாவ அக்கிரமங்கள் அநியாயங்கள் யாவற்றையும் இவர் நன்கு கவனித்து விளங்கிக் கொள்ளக்கூடியவராய் காணப்படுகின்றார். இனிமேலும் அவரால் மௌனமாய் வாய் மூடி மௌனமாய் இருக்க முடியாத நிலவரத்தில் அவர் தன் வாயை திறந்து அந்த பாவத்தின் பிரதிவிளைவுகள் ஆகிய அந்த வேதனை, அந்த அழிவுக்குரிய விடயங்கள், அந்த நியாயத்தீர்ப்பு போன்ற காரியங்களை குறித்து அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்க ஆரம்பிக்கின்றார். அங்கே அவர்கள் மீது வர இருக்கிறதான அந்த பாவத்தின் பிரதிவிளைவாகிய அழிவு, தேவ நியாய தீர்ப்பு, பாவத்தின் பாரதூரத்தை அங்கே வலியுறுத்தி கூறுகின்றார். ஆகையால் அவர் வெவ்வேறு நபர்களை நோக்கி பார்த்து, இதை செய்தால் உங்களுக்கு ஐயோ, அதை செய்தால் உங்களுக்கு ஐயோ, இப்படி நடந்தால் உங்களுக்கு இது சம்பவிக்கும் என்று அவர்களை கண்டித்து உணர்த்தி எச்சரிக்கிறவராய் நியாய தீர்ப்பை உரைக்கிறவராய் காணப்படுகிறார். இங்கு 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எந்த ஜனக்கூட்டத்தாரை நோக்கி பார்த்து, எப்படிப்பட்டவர்களை பார்த்து அங்கே அவர் பேச விரும்புகிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும் வீடோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இதன் அர்த்தம் தான் என்ன? இங்கே அங்கே ஆசை, பேராசை, பொருளாசை போன்ற இப்படிப்பட்ட பொதிகளை கட்டிக்கொண்டு தங்களுக்கென்று சுயநலமாய் செயல்பட்டு சேகரித்து வைக்கிறதான அந்த ஜனக்கூட்டத்தாரை நோக்கியே இவ்வாறு உரைக்கின்றார். ஆசை, பேராசை போன்ற காரியத்தை நிமித்தமாய் சுயநலத்தோடு கூட செயல்படுகிறதான அப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தாரை பார்த்து அவர்களை விமர்சித்து அவர்களுக்கு ஐயோ என்று கூறுகிறார். அடுத்ததாக 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிக்கும் போது, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை සිந்திக்கிறதும் இல்லை. මත්‍ය පානය පස්සේ යන පිණිස උදෑසනම නැගිටින්නා වූ මුද්‍රික පානයෙන් ඇවිලෙන ලෙස රැවෙනතුරු ප්‍රමාද වෙන්නා වූ අයට දුක් වේ. ඔවුන්ගේ මංගල්‍යවල වීණාව සහ කුඩා වීණාවත් රබානත් නලාවත් මුද්‍රික පානයත් ඇත. නමුත් ඔවුන් ස්වාමින් වහන්සේගේ ක්‍රියාව සලකන්නේවත් උන්වහන්සේගේ අත්වල ක්‍රියාව කල්පනා කළේවත් නැත. இன்னும் சற்று நேரத்தில் ஏசாயாவுடைய வாழ்க்கை
தலைகீழாய் புரட்டி போட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு புரட்சியை உண்டாக்கினதான ஒரு சம்பவத்தை குறித்து சற்று நேரத்தில் கவனிக்க போகிறோம். 11ஆம் 12ஆம் வசனங்களை இப்போது கவனித்து பார்க்கும் பொழுது என்னத்தை காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இங்கே சாராயத்துக்கு அடிமைப்பட்டு பதுமானத்தையே தேடி திரிகிறதான ஒரு ஜனக்கூட்டத்தாரை குறித்து பேசுகிறார். மேலும் இந்த ஜனக்கூட்டத்தாரை குறித்து கூறப்படுகிறது, கர்த்தரின் கிரியை அவர்கள் நோக்கிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. இங்கே கர்த்தரின் கிரியைகளை நோக்காத, கர்த்தரை கணக்கில் எடுக்காத, கர்த்தரின் கரத்தின் செய்களை சிந்திக்கிறதும் இல்லாத, கர்த்தரை நிராகரித்து தள்ளிவிடுகிறதான அதே சந்தர்ப்பத்தில் அங்கே மதுபானத்திற்கு சாராயத்திற்கு அடிமைப்பட்டு ஜீவிக்கிறதான அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாருக்கும் ஐயோ என்று கூறுகிறார். அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கூட்டத்தாரும் கூட இவருடைய கவனத்தில் படுகிறார்கள். அவர்களை குறித்து 18ஆம் 19ஆம் வசனங்களில் நாங்கள் வாசிக்கலாம். மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. නිෂ්පලකම නැමැති ලනුවලින් අයිතුකමත් ගැල් රැහැනකින් මෙන් පාපයත් අදින්නා වූ අපට පෙනෙන පිණිස උන්වහන්සේ ඉක්මන් වී තමන්ගේ ක්‍රියාව කඩිනම් කරන සේක්වා අප විසින් දැනගන්ට ඊශ්‍රායල්ගේ ශුද්ධ තැනන් වහන්සේගේ මන්ත්‍රණය ලංව ඒවායි කියන්නා අයට දුක් වේ. இந்த கூட்டத்தார் எவ்வளமான கூட்டத்தார்? மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வருகிற ஜனக்கூட்டத்தார். மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் இழுத்து கொண்டு வருகிறார்கள் என்று இங்கே கூறப்படுவன் அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் மாயை இழுத்து கொண்டு வருகிறார்கள், அது கயிற்றினால் கட்டி வருகிறார்கள், பெரிய சாதனையை படைக்கிறார்கள், பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தங்களை குறித்து மேன்மையாய் சிந்தித்த வண்ணமாய் இருந்தாலும் கூட அக்கிரமத்தையே இவ்வாறு அவர்கள் சேர்த்து கட்டி இழுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையால் அது மாயையின் இல்லாவிட்டால் விரிதாவின் கயிறுகளாய் காணப்படுகின்றன. அவர்களுடைய பிரயாசங்கள் யாவுமே வீணாய் விரிதாய் போய்விடுகிறது என்பதை அவர்கள் இறுதியில் கண்டு அடைகிறார்கள். வண்டியின் வடங்களால் பாவத்தை இழுத்து கொண்டு வந்து என்பதின் அர்த்தம் என்ன?
இதன் அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் பாவத்தை ஊர்வலமாய் கட்டி தூக்கி இழுத்து கொண்டு தைரியமாய் வருகிறார்கள். அந்த பாவத்தை குறித்து எந்த விதமான அச்சமோ வெட்கமோ இல்லாவிட்டால் அதன் பாரதூரத்தை உணர்த்துவதோ கிடையாது. அவர்கள் தைரியமாய் துணிகரமாய் அந்த பாவத்தை வீரமான செயலை போன்று அதை இழுத்து பகிரங்கமாய் ஊர்வலமாய் வருகிறார்கள். அவர்கள் அது மாத்திரமல்ல, அவர்கள் நாம் பார்க்கும்படிக்கு அவர் தீவிரித்து தம்முடைய கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் அப்படி கூறுகிறார்கள்? அதன் பாரதூரத்தை உணராது இருக்கிறவர்கள் நிமித்தமாய். கர்த்தர் தம்முடைய கிரியை துரிதப்படுத்துகிறார் என்று சொல்லும் என்றால் அது நியாய தீர்ப்பாய் காணப்படுகிறது. அது தண்டனையின் கிரியையாய் இருக்கிறது. அதை குறித்து எந்த விதமான பயம் அச்சம் இல்லாதவர்களாய் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? தேவன் அவருடைய கிரியை தீவிரித்து செய்யட்டும் என்று. சிலர் பாவங்கள் தவறுகளை இவர்களை செய்த பின்பு கூட அவர் அதை குறித்து எந்த வெட்கமோ பயமோ அச்சமோ இல்லாதவர்களாய் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சாதாரணமாய் சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் செய்திருப்பதோ தவறு, அவர்கள் செய்திருப்பதோ பாவம், அதை குறித்து எந்தவித உணர்வோ பாரதூரத்தின் உணர்வை இல்லாதவர்களாய் கர்த்தர் யாவற்றையும் காண்கிறார், அவர் யாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று தாங்கள் செய்த பாவத்தை குறித்து துணிகரமாய் கூறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ඔවුන් හිතන්නේ ඔවුන්ගේ වාසියට ස්වාමීන් වහන්සේගේ මන්ත්‍රණය එනු ඇතැයි කියලා. ඒ නිසායි ඔවුන් කඩිනමින් ඒ මන්ත්‍රණය අප වෙත පැමිණේවා කියලා ප්‍රාර්ථනා කරන්නේ. ඔව් හරි දේ තේරුම් ගැනීමට අසමත්ව இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. இந்த இடத்துல என்ன என்றால் கர்த்தர் கதவனுடைய ஆலோசனை சரியாய் அறிந்து புரிந்து விளங்கி கொள்ளாதவர்களாய் அந்த ஆலோசனை தங்களுக்கு சார்பாய் வரும் என்று தாங்களே நினைத்து கொண்டு அது சீக்கிரமாய் துரிதமாய் வரட்டும் என்று அவர்கள் தவறாய் அதை புரிந்து விளங்கி கொண்டு இவ்வாறு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். නිර්වීතව පාපෙදී සිටනායවලුන් ගැන තමයි අපි 18 වෙනි පදේ කියුවේ. නිෂ්පලකම නැමැති ලනුවලින් අයුතුකමත් ගැල් රැහැනකින් මෙන් පාපයත් අදින්නා වූ මේ ආයට දුක් වේ. இப்படிப்பட்ட விதத்தில் பாவத்தின் பாரதூரத்தை விளங்கி கொள்ளாதவர்களாய் செயல்படுகிறவர்களை குறித்து தான் 18ஆம் வசனத்தில் நாங்கள் வாசித்தோம். மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வருகிறவர்கள் என்று. ඊළඟට තවත් කණ්ඩායමක් දෙනත කැරෙනවා. ඒ 20 වෙනි පදේ අපට හමු වෙනවා. இன்னும் ஒரு கூட்டத்தாரை நாம் காணக்கூடியதா இருக்கிறது. அந்த கூட்டத்தாரை 20ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஏசாயா 5:20 කියවන්න. ஏசாயா 5:20 வாசிப்போம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. නපුරට යහපතය කියාද යහපතට නපුරය කියාද කියන්නා වූ එළිය වෙනුවට අඳුරත් අඳුර වෙනුවට එළියත් තබන්නා වූ මිහිර වෙනුවට තික්තත් තිත්ත වෙනුවට මිහිරත් තබන්නා අයට දුක් වේ. මෙතන භයානක රැවටීමකට මුලාවකට හසු උසෙනකක් ගැන අවු මෙසේ විනිශ්චය ප්‍රකාශ කරනවා. இந்த இடத்தில் தானே மிக மோசமான பயங்கரமான வஞ்சனைக்கு மோசடிக்கு அகப்பட்டதான அந்த ஜனக்கூட்டத்தாரை குறித்து இங்கே கூறுகிறார். නපුරට යහපත කියාද යහපතට නපුරය කියාද කියන්නා වූ එළිය වෙනුවට අඳුරත් අඳුර වෙනුවට එළියත් තබන්නා වූ මිහිර වෙනුවට තිත්තත් තිත්ත වෙනුවට මිහිරත් තබන්නා වූ අයට දුක් වේ. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ඔවුන්
මීර වෙනුවට තිත්තත් තිත්ත වෙනුවට මීරත් තබනවා. கசப்புக்கு பதிலாய் தித்திப்பும் தித்திப்புக்கு பதிலாய் கசப்பையும் வைக்கிறார்கள். කියන්නේ මීරසා තිත්තකම අතර තිබෙන වෙනස උන්ට අවබෝධ කරගන්න බැරුව තිබෙනවා පමණක් නෙවෙයි පරස්පර විරෝධී ලෙස ඒක මාරු කරගන්නවා. தித்திப்புக்கும் கசப்புக்கும் இடையில் இருக்கிறதான வித்தியாசத்தை அவர்களால் புரிந்து விளங்கிக் கொள்ள முடியாதது என்று மாத்திரமல்ல, அவர்கள் இரண்டையும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் முரணாய் காணப்படுகிற காரியங்களை அவர்கள் மாற்றி தங்கள் வசதிக்கு மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். දැන් පසුගිය දින දෙක තුලදී තිත්තකම ගැන පැහැදිලි කර දෙනු ලැබුවා. கடந்த 2 நாட்களில் கசப்பை குறித்து எல்லாம் விளக்கி கூறப்பட்டது. ඒ තිත්තකම කෙබඳු තිත්තකමක්ද? அது இப்படிப்பட்ட கசப்பு. ඒ සියල්ල පැහැදිලි කර දෙනු ලැබුවා. அவை எல்லாம் விளக்கி கூறப்பட்டது. දැන් මදක් සිතා බලන්න, ඔබ ඒ තිත්තකම මිහිර කියලා සිතනවා නම් சற்று சிந்தித்து பாருங்கள், அந்த கசப்பை நீங்கள் அது தித்திப்பு என்று எண்ணுவீர்கள் என்றால் ඔබ කවදාවත් මිහිර සැබෑ මිහිරක් සොයන්නේ නැහැ. நீங்கள் ஒரு போதும் அந்த உண்மையான அந்த தித்திப்பை தேட மாட்டீர்கள். සැබෑ වූ මිහිර ඔබ සොයන්නේ නැහැ. அந்த இனிமை அந்த தித்திப்பை ஒரு காலமும் தேட மாட்டீர்கள். ඔබ ඒ තිත්තකම තුල සෑයීමටපත් වී සිටින ඔබ සිතනවා ඒ තිත්තකම මිහිර කියලා. நீங்கள் அந்த கசப்புக்குள்ளே திருப்தியாய் அங்கே அமர்ந்து விடுவீர்கள். அதுதான் இனிமை தித்திப்பு என்று நினைத்து விடுவீர்கள். ඒ කොයිතරම් භයානක මුලාවක්ද? அது எப்படிப்பட்ட பயங்கரமான வஞ்சனையா இருக்கிறது. එහෙනම් කවදාවත් ඔබට සැබෑ මිහිර අත්දකින්නට පුළුවන් වන්නේ නැත. அப்படி என்றால் ஒரு காலமும் ஒருபோதும் மெய்யான தித்திப்பு இனிமை உங்களால் விளங்கி ருசிக்க முடியாதவர்களாய் இருப்பீர்கள். සැබෑ මිහිර අත්දකින්න නම් තිත්තකම කුමක්ද යන්න අවබෝධ කරගත යුතුයි. තිත්තකම තිත්තවක්කම වශයෙන්ද මිහිර වශයෙන්ද අවබෝධ කරගත යුතුයි. உண்மையான தித்திப்பு இனிமை நீங்கள் ருசித்து அனுபவிக்க வேண்டும் என்றால் மெய்யான கசப்பு என்றால் என்ன என்று கசப்பை கசப்பு என்றும் தித்திப்பை தித்திப்பு என்றும் அதை குறித்து தெளிவான விளக்கம் உடையவர்களாய் மாற வேண்டும். එහෙම නැත්නම් ඔබ තිත්තකම තුල රැඳී සිටිනවා. මිහිර කියන්නේ කුමක්ද කියලා ඔබ කවදාවත් අවබෝධ කරගන්නේ නැහැ. ඔබට මිහිරක් අත්දැකීමේ වාසනාව උදා වන්නේ නැහැ. ඔබගේ ජීවිතයේ තිත්තකම තුලම ඒක මිහිරක් යයි සිතා ඔබ ඒ තුලම වෙනසෙනවා ඇත. நீங்கள் கசப்பை தித்திப்பு என்று நினைத்து அதிலே அமர்ந்து விடுவீர்கள். தித்திப்பு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும் மாட்டீர்கள், ருசிக்கவும் மாட்டீர்கள், ஒரு காலமும் அதை அனுபவத்தில் கொள்ளவே மாட்டீர்கள். இதுதான் தித்திப்பு என்று கசப்புக்குள்ளே அப்படியே இருந்து விடுவீர்கள். මේ සෙන කණ්ඩායම තමයි ඇත්ත ඇති සැටියෙන් අවබෝධ කර ගැනීමට අසමත් වන ලෙස මුලාවකට හසු වූ ජන කොටස. இந்த ஜனக்கூட்டத்தார் தான் அது சரியான காரியத்தை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியாத வண்ணமாய் அங்கே வஞ்சனைக்குள் அகப்பட்டு இருக்கிறார்கள். ඊටත් වඩා භයානකයි බලන්න ඊළඟ කාරණය. අඳුර වෙනුවට එළිය වෙනුවට අඳුරක් තබන්නා වූ සෙනග. அடுத்தது மிகவும் மோசமான விடயமாய் இருக்கிறது. இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து. දැන් මොහොතට සිතා බලන්න, මේ ස්ථානයේ ආලෝකය තිබෙනවා. මේ ආලෝකයට ඔබ අඳුරයයි පවසනවා නම් சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்தில் இந்த வெளிச்சம் இருக்கிறது. இந்த வெளிச்சம் தான் இருள் என்று நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், අන්ධකාරය ආලෝකය කියා ඔබ පවසනවා නම්, நீங்கள் இருளை வெளிச்சம் என்று கூறுவீர்கள் என்றால், ඔබ මේ ආලෝකයව තිබෙන ඔබට අඳුර වශයෙන් ඔබ සලකන මේ ස්ථානයේ නිවත් වී ඔබ ආලෝකයයි සිතන ඒ අන්ධකාරය වෙතට ගමන් කරන්නට ඉඩ තිබෙනවා. வெளிச்சம் இருக்கிற இது இருள் என்று நினைக்கின்றதான நீங்கள் இந்த வெளிச்சத்தை விட்டு விலகி வெளிச்சமாய் இருக்கிறது என்று நினைக்கிற அந்த இருளுக்குள் நீங்கள் போய்ந்து விடுவீர்கள். අඳුරට ගිය කල සිදුවන්නේ කුමක්ද? இருளுக்குள் போகும்பொழுது என்ன சம்பவிக்கும்? ඔබ අන්ධකාරය තුල අතපත ගාමින් සමහර විට වලවල් වල වැටෙන්න පුළුවන්, ගැඹුරු හැල්පතක වැටෙන්න පුළුවන්, මලපතකට හසු වෙන්න පුළුවන්. මේ අන්ධකාරය වඩ වඩාත්ම ගණන්ධකාරය තුලට ගෙන යන බව බයිබලෙන් අපට පැහැදිලි. இருளுக்குள் நீங்கள் பிரவேசித்தால் என்ன சம்பவிக்கும் என்று நினைத்து பாருங்கள். நீங்கள் குழிகளுக்குள் விழலாம், கீழே விழுந்து விடலாம், பல கண்ணிகளுக்கு அகப்பட்டு விடலாம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ඊළඟට නපුරට යහපතය කියාද යහපතට නපුරය කියාද කියන්නා වූ தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, දැන් නපුරට ඔබ යහපත කියලා කියනවා නම් යහපතට නපුරය කියලා කියනවා නම්
நீங்கள் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லுவீர்கள் என்றால் යහපත සහ අයහපත ඉතා පැහැදිලි ලෙස දකින ඒවා අපට පැහැදිලි කර දී තිබෙන දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටින විටදී අපගේ තත්ත්වය කුමක් වනු ඇද්ද? இது நன்மை இது தீமை என்று தெளிவாய் நமக்கு விளக்கி சொல்லி கொடுத்திருக்கிறதான அந்த தேவனுக்கு முன்பாய் நாம் போய் நிற்கும் சமயத்தில் நமக்கு என்ன கெதி என்பதை சற்று சிந்திப்போமாக. එක් එක්කෙනාගේ ක්‍රියාවලට අනුව ඒවා යහපත් වුණත් අයහපත් වුණත් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ගණන් දෙන්ට තිබේ විනිශ්චයේදී පෙනී සිටීමට තිබේ යයි බයිබලයේ කියා තිබෙනවා. வேதம் கூறுகிறது தீமை ஆகிலும் நன்மை ஆகிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்த தக்க கிரியை தக்க நாங்கள் தேவன் முன்பாய் தேவன் சந்நிதியில் நின்று அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. යහපත් ක්‍රියාවලට ගණන් දීම අයහපත් ක්‍රියාවලට ගණන් දීම අන්‍ය අවස්ථාවේදී අපගේ තත්ත්වය කුමක් වනු ඇද්ද? நன்மையான கிரியைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கும் போது தீமைக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கும் போது நம்முடைய நிலவரம் எவ்வளமாய் காணப்படும்? ඔබ යහපත අයහපත කියලා සිතාගෙන ඒ යහපත නොකර සිටියා අයහපත යහපතයි කියලා සිතලා අයහපතම කරගෙන සිටියා දැන් ඒ ධර්මිෂ්ඨ විනිශ්චයකාරයන් ඉදිරියේ ගණන් දීමේදී ඔබගේ පැත්තේ වැඩිම දේවල් පිරලා තියෙන්නේ කුමක්ද? நீங்கள் நன்மை தீமை என்று நினைத்து அதை விட்டு விலகி தீமை நன்மை என்று நினைத்து அதை செய்து தொடர்ந்து செய்து கொண்டு இருந்து இறுதியில் நீதியுள்ள நியாயாதிபதியின் முன்பாய் நீங்கள் நிற்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் எது அதிகமாக இருக்கும்? தீமையா நன்மையா? කොයි පැත්තද වැඩි වෙලා තියෙන්නේ එතකොට? ඔබ අයහපත තමයි යහපත කියලා හිතලා තියෙන්නේ. ඔබ කරලා තියෙන්නේ අයහපතමයි. ඔබ යහපත අයහපත කියලා හිතලා යහපත් කිසිවක් කරලා නැහැ. එහෙමනම් උන්වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටිද්දී වැඩිම පිරලා තියෙන්නේ කුමක්ද? යහපතද අයහපතද? සැක නැතුව අපිට කියන්න පුළුවන්. එහෙමනම් අයහපත තමයි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටින විටදී අපගේ ජීවිතේ පිරී පවතින්නේ. நாங்கள் தீமை என்று நினைத்து தீமை நினைத்து நன்மை செய்யாது அதை விட்டு விலகி நாங்கள் நன்மை என்று நினைத்து தீமை செய்தபடினால் தொடர்ந்து தீமையை நாங்கள் செய்து கொண்டிருந்திருந்தபடினால் தேவன் முன்பாய் நாங்கள் நிற்கும் சமயத்தில் நம்ம நன்மையாய் தீமையா எது அதிகமாய் காணப்படும்? நாம் எந்தவித சந்தேகமும் இன்றி தீமையே நம் பட்சத்தில் அதிகரித்திருக்கும் என்பதை தெளிவாய் சொல்லக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். දෙවන කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ අපි මේ දැන් සඳහන් කළ දේ කියා තිබෙනවා. දෙවෙනි කොරින්ති 5:10. இரண்டாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்பொழுது நாங்கள் குறிப்பிட்டதான விடயமானது அங்கே கூறப்பட்டிருப்பதை கவனிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். මක්නිසාද එකිනෙකා තම තමාගේ ශරීරයේදී කළා වූ දේවල ඵල ඒ දේ යහපත් වුවත් අයහපත් වුවත් කළ දේවල හැටියට ලබන පිණිස අපි සියල්ලෝම ක්‍රිස්තුස් වහන්සේගේ විනිශ්චාසන ඉදිරියේ ප්‍රකාශ වෙන්න ඕනෑය. ක්‍රිස්තුස් වහන්සේගේ විනිශ්චාසන ඉදිරියේ අපගේ යහපත් ක්‍රියාවන් සඳහා අයහපත් ක්‍රියාවන් සඳහා උන්වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටින්නට සිදු වී තිබෙන බැවින් විනිශ්චය දවසේ උත්තර දෙන්න තිබෙන බැවින් යහපත කුමක්ද අයහපත කුමක්ද යන්න සුද්ධ ලියවිල්ලේ උපකාරයෙන් දේව මඟ පෙන්වීමෙන් හරි ලෙස අවබෝධ කරගත යුතු වේ. நாங்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாங்கள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பு நின்று வெளிப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு குறித்த விடயமாக இருக்கிறபடியினால் தேவ வேதத்தின் அடிப்படையிலும் கூட தேவத்தின் உதவியினோடு கூட நன்மை இன்னதென்றும் தீமை என்பது என்னதென்பதை நாங்கள் தெளிவாய் புரிந்து விலகி கொள்ள வேண்டும். මෙසේ නපුර සහ යහපත අතරේ වෙනස අවබෝධ කර ගැනීමට අසමත් සෙනකට දුක් වේ කියලා යෙසායා පවසනවා. நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் அந்த வித்தியாசத்தை இனக்கண்டு கொள்ள முடியாத ஜனங்களுக்கு ஐயோ என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். ඒ නිසා යහපත අයහ කියන්නේ කුමක්ද අයහපත කුමක්ද කියලා ඒ වෙනස හඳුනා ගන්නට නොහැකිව මෙතන සියල්ල මිශ්‍ර කරගෙන අවුන්ට යහපත අයහපතින් තෝරා බේරා වෙන් කර හඳුනා ගැනීමට නොහැකි තත්වයක් මුලා වූ සෙනගක්
ඔවුන්ට දුක් වේ කියලා පවසන ලදී. நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் வித்தியாசத்தை இனம் கண்டு கொள்ள முடியாத வண்ணமாய் இந்த இரு காரியங்களையும் ஒன்றாய் குழப்பிக் கொண்டவர்களாய் அவர்கள் தீமையே செய்து அதன் நிமித்தம் நன்மை என்று நினைத்து தீமையே செய்து அப்படிப்பட்ட ஒரு வஞ்சனையில் அகப்பட்டதான ஒரு ஜனக்கூட்டத்தாராய் இவர்கள் මෙන්න ඊළඟට තවත් කණ්ඩායමක් අපිට හමු වෙනවා. இதோ இன்னும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ඒ තමයි යෙසායා 5 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදේ සඳහන් කණ්ඩායම. அந்த கூட்டத்தாரை ஏசாயா 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் காணலாம். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. තුමෝ ප්‍රඥාවන්තයෝයයි සිතන්නා වූද තුමෝ නුවණැත්තෝයයි කල්පනා කරන්නා වූද අයට දුක් වේ. මෙතන අපිට හමුවන කණ්ඩායම වන්නේ තුමු ප්‍රඥාවන්තයෝයයි සිතන්නා වූද තුමු නුවණැත්තෝයයි කල්පනා කරන්නා වූද අයට දුක් වේ. இந்த இடத்தில் நாங்கள் காண்கிறதான ஜனக்கூட்டத்தாரானவர்கள் தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமானுமாய் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஐயோ. ඔවුන් තමුන් ඉදිරියේම තමුන්ගේ විනිශ්චය තමුන්ගේ නිගමනය අනුව තමුන් යහපත් යයි ඔවුන් සිතනවා. තමුන් ප්‍රඥාවන්තයන් යයි ඔවුන් සිතනවා. නුවණැත්තන් කියලා කල්පනා කරනවා. ඒ නිසා කිසිම කෙනෙකුට ඔවුන්ට අවවාදයක් හෝ ආනුශාසනාවක් හෝ දිය නොහැකිය. அவர்கள் தங்கள் பார்வைகளுக்கு ஞானிகளாகவும் தங்கள் நல்லவர்களாகவும் தாங்கள் புத்திமான்கள் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறபடியினால் அவர்களுக்கு யாருமே எந்த அறிவுறுத்தல்களோ ஆலோசனைகளோ கூற முடியாது. මෙය උඩඟුකම තම ධර්මිෂ්ඨකම ඇතුව සිටින තත්වයක් පෙන්눔 කරනවා. තමුන් හරි, තමුන් ප්‍රඥාවන්තයි, තමුන් කියන දේ හරි, සිතන දේ හරි. තම ධර්මිෂ්ඨකම, තමකම උඩඟුකම. අන්න එබඳු අය සම්බන්ධයෙන්ද යෙසායා පවසන්නේ ඔවුන්ටද දුක් වේ යනුවෙනි. தாங்கள் சரி, தாங்கள் செய்வது சரி, தாங்கள் புத்திமான்கள், தாங்கள் ஞானிகள் என்று எண்ணுகிறதான பெருமையும் சுய நீதி நிறைந்ததான ஒரு ஜனக்கூட்டத்தாரை குறித்தே இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு கூறுகிறார். ඔවුන්ට අවවාදයන් දිය නොහැකිය. ඔවුන්ට අවවාද ආනුශාසනාන් දිය නොහැකිය. ඔවුන් නිවැරදි කළ නොහැකිය. அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்க முடியாது, அறிவுறுத்தல்கள் கொடுக்க முடியாது, அவர்களை திருத்தி சரிப்படுத்த முடியாது. ඊළඟ පදේ அடுத்த வசனம் එනම් යෙසායා 5 වෙනි පරිච්ඡේදයේ 22 23 තවත් කණ්ඩායමක් අපිට දැකිය හැකි. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்களில் இன்னும் ஒரு கூட்டத்தாரை காண்கின்றோம். சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. මුද්‍රික පානය බීමට සමර්ථ වූ සොරා මිශ්‍ර කිරීමට ධෛර්යමත් මනුෂ්‍යයෝ වූ අල්ලසකට දුෂ්ටයා නිදහස් කර ධර්මිෂ්ඨයාගේ යුක්තිය ඔවුන්ගෙන් පහ කරන්නා වූ අයින්ට දුක් වේ. 5:22-23 මේ ස්ථානයේ කියා තිබෙන්නේ අල්ලස් දූෂණ ගැන. இந்த இடத்தில் அதாவது ஏசாயா 5:22-23 பரிதானம் போன்ற துர்க்கிரியைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. අල්ලස් ගැන දුෂ්ටයා නිදොස් කර හරිනවා. ධර්මිෂ්ඨයාගේ යුක්තිය ඔවුන්ගෙන් පහ කර දමනවා. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுறவர்களுக்கு ஐயோ. අල්ලස් ගැන අසාධාරණය අයුක්තිය ඉටු කරන ඒ ජන කොටස ගැන තමයි මේ ස්ථානයේ කියලා තියෙන්නේ. இந்த இடத்தில் பரிதானத்தை வேண்டிக் கொண்டு அங்கே அநீதி அக்கிரமத்தை நடைபெறுகின்றதான ஜனக்கூட்டத்தாரை குறித்து கூறப்படுகிறது. ඔවුන්ටද දුක් වේ කියලා යෙසායා පවසනවා. ஏசாயா கூறுகிறார் அவர்களுக்கு ஐயோ. දැන් අද වර්තමාන ලෝකයේ දෙස බලද්දී இந்த நிகழ்கால உலகத்தை பார்க்கும்போது අපට මෙවැනිම තත්වයක් දකින්නට ලැබෙනවා නොවේද? இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கக்கூடியதா இருக்கிறது அல்லவா? පාපායුතුකම් වැඩි වෙමින් හැමදෙනාටම දුක් වේ යයි කියන්න සිදුවෙන තත්වයක් උදා වී තිබෙනවා නොවේද? பாவ அக்கிரமங்கள் அதிகரித்து போய் எல்லோருக்கும் ஐயோ 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 உண்டாகட்டும் என்று கூறத்தக்கதான ஒரு சூழல் அல்லவா இருக்கின்றது? ඒ වගේම මේ පදවල නිරය ගැනත් කියලා තියෙනවා. அதே கீழ் வசனங்களில் நரகத்தை குறித்தும் கூறப்படுகிறது. යෙසායා 5 වෙනි පරිච්ඡේදය 14 වෙනි පදේ කියවන්න. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களிகூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். එබැවින් මිනි වල ස්වකීය ආශාව අධික කොට
ප්‍රමාණයක් නැතුව කට ඇරගත්තේය. ඔවුන්ගේ ඉසුරද, ඔවුන්ගේ සමූහයාද, ඔවුන්ගේ ഘോഷාවද, ඔවුන් අතරේ ප්‍රීති වන්නාද ඊට බැස යනවා ඇත. එබැවින් මිනිවල සොකී ආශාව අධික කොට ප්‍රමාණයක් නැතුව කට ඇරගත්තේය. அது நிமித்தம் பாதாளம் தன் வாயை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து මෙතන මිනිවල හෙබ්‍රේව වචනය නම් ෂෙයෝල. இங்கே பாதாளம் என்கிறதான இந்த வசனத்தின் எபிரேய பதமானது ஷெயோல். ඒ කියන්නේ මිනිවල. பாதாளம் கல்லறை. මිනිවලින් එහා ජීවිතයක් තිබෙන බව බයිබලය පෙන්වා දෙනවා. இங்கே கல்லறைக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை உண்டு என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. එක්ක ස්වර්ගය නැත්නම් නිරය. ஒரு பரலோகம் இல்லாவிட்டால் நரகம். ධර්මිෂ්ඨයන් ස්වර්ගයට යා හැකි, අධර්මිෂ්ඨයන් දුෂ්ටයන් පව්කාරයන් නිරයට හෙලා හෙල්ලු ලබන බව බයිබලය පෙන්වා දෙනවා. நீதிமான்கள் பரலோகத்துக்கு செல்வார்கள், அக்கிரமம் பாவம் துன்மார்க்கத்தை இழைக்கிறவர்கள் இவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. මිනිවල බලාගෙන ඉන්නේ දුෂ්ටයන්ව පව්කාරයන් ගිලගෙන නිරයට ගෙන යාමටයි. இந்த கல்லறை பாதாளமானது துஷ்டர்களை பாவி නිරය. கல்லறையும் நரகமும் துஷ்டர்கள் பாவிகள் அக்கிரமக்காரர்களை அப்படியே தன் வாயால் விழுங்கி கொண்டு போக பார்த்து கொண்டிருக்கின்றன. මිනිවල නැත්තම් ශේලෝ කට අරගෙන බලාගෙන ඉන්නේ පව්කාරෝ දුෂ්ට වූ සෙනග ගිල ගැනීමට නිරයට ගෙන යාමට. இந்த கல்லறையானது தன்னுடைய வாயை மட்டில்லாமல் ஆவென்று திறந்து வைத்துக் கொண்டு இந்த துன்மார்க்கர் இந்த அக்கிரமக்காரர் பாவிகளை அங்கே நரகத்துக்கு கொண்டு செல்லும்படியாய் பார்த்து வண்ணமாய் இருக்கின்றது. ලෝකේ සමාජයේ පාපය දුෂ්ටකම අධික වෙමින් පවතිනවා. පිරිහීම පැතිරී යමින් පවතිනවා සීමාවක් නොමැතිව. இந்த உலகத்தில் தானே பாவங்கள் அக்கிரமங்கள் துஷ்டம் இப்படிப்பட்ட எல்லாமே பெருகி பெருகி எல்லையின்றி மீறி செல்லுகிறதாய் காணப்படுகிறது. ඒ සමගම බයිබලයේ කියා තිබෙන්නේ සියල්ලම පව්කොට දේව මහිමෙන් හීන වී සිටින බවයි. அதே சமயத்தில் வேதம் கூறுகிறது எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று. එමනම් කිසිවෙකුට ගැලවෙන්නට නොහැකිය. அப்படி என்றால் ஒருவராலும் தப்ப முடியாது. මිනිවල කට ඇරගෙන බලාගෙන ඉන්නේ දුෂ්ටයන්ව පව්කාරයන්ව නිරයට ඇදගෙන යාමට. නමුත් කිසිම කෙනෙකුට ගැලවෙන්න බෑ. මන්දය සියල්ලම පව්කොට දේව මහිමෙන් හීන වී සිටිනවා. அக்கிரமக்காரர்களை பாவிகளை விழுங்கி கல்லறையானது நரகத்துக்கு அவர்களை கொண்டு செல்லும்படியாய் தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து வைத்திருக்கிறதான இந்த சமயத்தில் வேதம் கூறுவது போல எல்லா மனிதர்களும் பாவம் செய்து அவர்கள் தேவ மகிமையற்றவர்கள் ஆகி என்று அப்படி என்றால் ஒருவருமே இதற்கு தப்ப முடியாது. එසායා සෑම දෙනාටම අවවාද කරනවා, විවිධ ජන කොටස් වලට අවවාද කරනවා, ඔව් විනිශ්චයෙන් නිකුත් කරනවා. அவன்ට අත්වන්ට යන ඉරණම ගැන பிரகாශ කරනවා. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஜனத்தாருக்கு அந்த ஜன கூட்டங்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க போகிறதான அந்த முடிவை குறித்து எச்சரித்து நியாய தீர்ப்பை உரைக்கின்றார். ஏசாயா පැවසූ සියල්ලම සත්‍යයි. ஏசாயா குறிப்பிட்ட எல்லாமே மெயின் சத்தியம். බලන්න පස්වෙනි පරිච්ඡේදයේ නිමවන ආකාරය. இந்த 5ஆம் அதிகாரம் முடிவடைகிறதான விதத்தை பாருங்கள். 30 වෙනි පදය ஏசாயா 5:30 කියවන්න. ஏசாயா 5:30 வாசியுங்கள். அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு. அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம். ඔහු ඒ දවසේ මොහොතේ ගර්ජනාව මෙන් මොවුන්ට විරුද්ධව ගර්ජනා කරන්නෝය. එවිට දේශය දෙස යමෙක් බැලුවොත් අන්ධකාරයත් විපතත් පෙනෙයි. එහි වලාකුල්වල එළිය අඳුරු වී තිබේ. දේශයේ දෙස බැලුව විටදී දකින්නට යහපත් දෙයක් නොමැත. දකිනු ලබන්නේ වලාකුළු වල තිබුණ එළියත් අඳුරු වී අන්ධකාරයත් විපතක් පැමිණ තිබෙන ආකාරයයි. අවසානයේදී ඒ දේශයේ දෙස බලද්දී දකින්නේ අන්ධකාරය සහ විපත පමණයි. வலாக்குள் பவா அந்தரு வியත. தேசத்தை பார்க்கும் பொழுது அதில் ஒரு நன்மை கூட காண முடியாத வண்ணமாய் காணப்படுகிறது. அங்கிருந்து மேகங்களும் கூட அதன் வெளிச்சம் இருண்டு போய் காணப்படுகிறது. அங்கு அழிவு விக்கினம் அங்கே சூழ்ந்து வருகிறது. அங்கே இதை தவிர வேறு ஒன்றையும் காணக்கூடியதாய் இல்லை. පාපය කුරිරුය අයුතුකම් දුෂ්ටකම් අපරාධ මේ පාපිෂ්ඨ වූ දුෂ්ට වූ ක්‍රියාවන් අවසානයේදී ගෙනෙන්නේ වේදනා සහිත විනාශකාරී துர்விபாக்கையன்ய. பாவமானது கொடூரமானதாய் இருக்கிறது. பாவம் மக்கரம் துன்மார்க்கம் இவை எல்லாம் நமக்கு இறுதியில் கொண்டு தருவது அது அழிவையும் வேதனையுமாய் இருக்கிறது.
නමුත් අපි දැන් යසායා 6 වෙනි පරිච්ඡේදයට පැමිණෙද්දී இப்பொழுது நாங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது අපි ඊට වඩා වෙනස් දෙයක් අපි දකිනවා. යසායාගේ ආකල්පය, දර්ශනය ඒ සියල්ල උඩු යටිකුරුවන ලෙස පෙරලී මහත් වෙනසක් සිදු වෙන ආකාරය අපට දැකිය හැකියි. இந்த இடத்தில் தானே அங்கே ஏசாயாவுக்கு இருந்ததான அந்த மனப்பான்மை, அந்த தரிசனங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கத்தக்கதாய் எல்லாம் தலைகீழாய் மாற்றப்பட்டதான வித்தியாசமான ஒரு காரியத்தை அங்கே கவனிக்கின்றோம். දැන් මෙමන වේලා උන්ට දුක් වේ, මවුන්ට දුක් වේ යයි පවසමින් සිටි යසායාගේ ආකල්පය, දෘෂ්ටිය සහ ප්‍රකාශය උඩු යටිකුරුවන ලෙස පෙරලී මෙන්න මේ ආකාරයෙන් පැවසෙනවා. இவ்வளவு நேரமும் அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ என்று உரைத்துக் கொண்டிருந்ததான அந்த ஏசாயின் மனப்பான்மை, அந்த தரிசனம், அந்த பார்வையின் கோணம் முற்றிலுமாய் மாறி இவ்வனமாய் அவன் கூற ஆரம்பிக்கின்றான். යසායා 6 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදේ අපට ඒ ගැන කියවිය හැකියි. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இதை குறித்து வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். එවිට මම කතා කොට අහෝ මට දුක් වේ, මක්නිසාද මට විනාශය විය. කුමක් හේයින්ද? අපවිත්‍ර තොල් ඇති මිනිසෙක්ව සිටින්නා වූ, අපවිත්‍ර තොල් ඇති සෙනගක් අතරේ වසන්නා වූ මම සේනාවල ස්වාමින් වූ රජුරුවන් වහන්සේ මාගේ ඇස් වලින් දුටුවෙමි කීමි. දැන් ඔහුගේ ප්‍රකාශය කුමක්ද? අහෝ මට දුක් වේ. இப்பொழுது அவனுடைய வார்த்தை எவ்வளமாய் இருக்கிறது? ஐயோ அதமானேன். පෙර පරිච්ඡේදයේ ඔවුන්ට දුක් වේ, මවුන්ට දුක් වේ යයි පවසමින් සිටි යසායාගේ ප්‍රකාශය දැන් සම්පූර්ණයෙන්ම අනිත් පැත්තට වෙනස් වී තිබෙනවා. ඔහු පවසන්නේ කුමක්ද? අහෝ මට දුක් වේ. இதற்கு முந்தின அதிகாரத்தில் அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ என்று கூறிக்கொண்டிருந்ததான இந்த ஏசாயாவின் நிலவரத்தை இப்பொழுது கவனித்து பாருங்கள். இப்பொழுது அவன் உரைப்பதோ ஐயோ நான் அதமானேன். මක්නිසාද මට විනාශය විය. ஏனென்றால் எனக்கு அழிவு உண்டாயிற்று. කුමක් හේයින්ද? අපවිත්‍ර තොල් ඇති මිනිසෙක්ව සිටින්නා වූ, අපවිත්‍ර තොල් ඇති සෙනගක් අතරේ වසන්නා වූ මම සේනාවල ස්වාමී වූ රජුරන් වහන්සේ මාගේ ඇස් වලින් දුටුවෙමි. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. යසායා තමන්ගේ දුක්ඛිත තත්ත්වය දකිනවා. මෙමන වේලා අන් අයගේ දුක්ඛිත තත්ත්වය දකිමින් සිටියා. දැන් එය නොවේ. දැන් එය සම්පූර්ණයෙන්ම වෙනස් වී, ඔහුගේ දෘෂ්ටිය වෙනස් වී, දැන් ඔහුගේ දුක්ඛිත තත්ත්වය දකිනවා. ඔහු පවසන අහෝ මට දුක් වේ. இவ்வளவு நேரம் மற்றவனுடைய நிற்பதமான நிலவரத்தை பார்த்து கண்டு கொண்டிருந்ததான இந்த ஏசாயா இப்பொழுதுதானே தன்னுடைய நிற்பதமான நிலவரத்தை காணக்கூடியவனாய் இருக்கின்றான். அந்த சமயத்தில் அவனுடைய பார்வையின் கோணம் சகலமுமே மாறிவிட்டது. அவன் இப்பொழுது கூறுவது நான் அதமானேன், எனக்கு ஐயோ என்று. ඔහුගේ අවබෝධය බලන්න, ඔහුගේ දෘෂ්ටිය බලන්න, බැල්ම බලන්න. දැන් අන් අයට දුක් වේ කියලා නොවේ යෝ පවසන්නේ. දැන් නෝ කියන්නේ මට දුක් වේ, මට විනාශය විය. இப்பொழுது அவனுடைய பார்வையின் கோணம் சகலமுமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எனக்கு ஐயோ நான் அதமானேன் என்று தன்னை குறித்து கூறுகிறவனாயிருக்கின்றான். දැන් අපි ඇවි සිටින්නේ යසායාගේ ජීවිතේ පෙරලියක්, මහා පෙරලියක් සිදුවන සන්ධිස්ථානයටයි. இப்பொழுது நாங்கள் வந்திருப்பதோ ஏசாயாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிதான மாற்றம், ஒரு புரட்சி ஏற்படுகிறதான அந்த சந்திக்கு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ඊට පෙර වෙනස් තත්වයක්. இதை விட ஒரு வித்தியாசமான நிலவரம். ඔහුට ඇයට එයාට මෙයාට එක එක අයට දොස් කියමින් දුක් වේ කිය යසායා පසු වූවා. அவனுக்கு அவளுக்கு இவனுக்கு அவனுக்கு ஐயோ ஐயோ என்று ஒவ்வொருத்தரையும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறதான அந்த ஏசாயாவுக்கு ஒரு மாற்றம் உண்டாகி இருக்கிறது. අදත් අපි දකින්නේ එවැනි තත්වයක් නොවේද? இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவரத்தை அல்லவா நாங்கள் காண்கின்றோம். පුද්ගලෙක් තවත් කෙනෙකුට දොස් පවරනවා. ඒ පුද්ගලයා තවත් කෙනෙකුට දොස් පවරනවා. එකිනෙකාට දොස් පවරනවා. ජාතියක් ජාතියකට දොස් පවරනවා. ජන කොටසක් අනිත් ජන කොටසට දොස් තබනවා. එක ජන කොටස් තව ජන කොටසක් විවේචනයට ලක් කරනවා. இப்பொழுது ஒருவர் இன்னொருவரை குற்றம் சாட்டுகிறார், அவர் வேறொருவரை குற்றம் சாட்டுகிறார். ஒரு ஜாதியினர் இன்னொரு ஜாதியினரை குற்றம் சாட்டுகிறார்கள். ஒரு ஜனக்கூட்டத்தார் வேறொரு ஜனக்கூட்டத்தாரை குற்றம் சாட்டி ஒருவர் வேறொருவரை மாறி குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். සුපිරි බලවතුන් පවා එකිනෙකාට දොස් තබමින් යුද්ධයට සැරසෙනවා.
வல்லரசு நாடுகளும் கூட ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ලෝකමා යුද්ධයේ කවදානමක්ද තිබෙනවා. உலக மகா யுத்தம் எப்பொழுது நடக்குமோ என்று எதிர்பார்த்த வண்ணமாய் இருக்கிறார்கள். නිවෙස්වල පවුල්වල පවා එකිනෙකාට දොස් තබමින් අන්න එතනත් සණ්ඩු සරුවල් වාද ભેද ඇති කරගනිමින් සමාජ තුන්වෙනි ලෝක මහා යුද්ධය ඔබගේ නිවසේ ආරම්භ වීමටත් ඉඩ ඇත. குடும்பங்களில் வீடுகளில் ஒருவர் இன்னொருவரை குற்றம் சாட்டி இவ்வனமாய் வீடுகளில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது நிமித்தமாய் ஒருவேளை மூன்றாம் உலக மகா யுத்தம் உங்கள் வீட்டில் வெடித்து விடுமோ என்ற சூழல் உண்டாயிருக்கிறது. මතෙව් 24 වෙනි පරිච්ඡේදයේ අන්තිම කාලේ ලකුණු පිළිබඳව කතා කරමින් යේසුස් වහන්සේ 7 වෙනි පදේ මෙසේ වදාළසේක. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் இயேசு கடைசி காலத்தின் அடையாளங்களை குறித்து குறிப்பிடும் போது 7ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார். මක් නිසාද ජාතියක් ජාතියකටද රාජ්‍යයක් රාජ්‍යයකටද විරුද්ධව නැගිටිනවා ඇත. ஜனம் ஜனத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்பும். නොයෙක් තැන්වල සාගතද පොළොව කම්පාද සිදු වෙනවා ඇත. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். මෙවැනි දේවල් අද අපගේ ඇස් පන අපිට අපට දැකගත හැකිය. இப்பொழுது இவை எல்லாவற்றையும் நம் கண்கள் முன்பாகவே நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். එතකොට මේ පෞකාර සමාජය අපි දකින්නේ මොනවද? அப்படி என்றால் இந்த பாவம் நிறைந்ததான சமுதாயத்தில் என்னத்தை பார்க்கின்றோம்? එකිනෙකාට දොස් තබනවා. ஒருவர் ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். එයා මේමයි මෙයා මේමයි එයාට මෙහෙම වෙනවා මෙයාට මේම වෙනවා කියලා විනිශ්චයත් අපි නිකුත් කරනවා. අන් අය විවේචනයට ලක් කරනවා. இவர் அப்படி இவர் இப்படி இவர் இப்படி செய்கிறார் இவருக்கு இது சம்பவிக்கும் இது அது இவருக்கு அவர் அது சம்பவிக்கும் என்று குற்றம் சாட்டுவது மாத்திரமல்ல அவர்களுக்கு நியாய தீர்ப்பை முறைத்து விடுகிறோம். இவ்வாறு நாங்கள் ஒருவரை ஒருவர் விமர்சிக்கின்றோம். ස්වාමි පුරුෂයා භාර්යාවට දොස් තබනවා. භාර්යාව ස්වාමි පුරුෂයා විවේචනයට ලක් කරනවා. புருஷன் மனைவியும் மனைவி புருஷனையும் இவ்வாறு விமர்சனம் பண்ணுகிறார்கள். සමාදානයක් නැත. சமாதானம் கிடையாது. සියල්ල අවුල් සහගතයි. எல்லாம் குழம்பி போன நிலவரம். සියල්ල ව්‍යාකූල තත්වයක පවතිනවා. எல்லாமே குழம்பின கலங்கின நிலவரம். සාමය සමගිය නොමැති තරම්. சமாதானம் ஒருமனம் இல்லாத நிலவரம். එක්කෙනෙක් පවසනවා එයාට දුක් වේ. එයා පවසනවා මෙයාට දුක් වේ. එකිනෙකාට දොස් තබමින් එකිනෙකාට විනිශ්චය නිකුත් කරමින් එකිනෙකා විවේචන ලක් කරමින් එකිනෙකා වරදට பත් කරමින් සිටිනවා පමණයි. அவர் ஒருவர் அவருக்கு ஐயோ இன்னொரு இவருக்கு ஐயோ என்று மாறி மாறி ஒருவரையும் குற்றம் சுமத்தி குற்றம் சாட்டி விமர்சித்து நியாய தீர்ப்புகளை உரைத்து இவ்வாறு குற்றம் சுமத்தியவர்களாய் காணப்படுகிறார்கள். ඒ පස්වෙනි පරිච්ඡේද අවසානයේ දුටුවේ කුමක්ද? අන්ධකාරයයි විපතයි. அங்கே 5ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் என்ன பார்த்தோம்? அங்கே விக்கிரமும் இருளும் காணப்படுகிறது. නමුත් 6 වෙනි පරිච්ඡේදයේ මෙන්න පෙරලිය සිදු වෙන සන්ධි ස්ථානය. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் இதோ அந்த மாற்றம் உண்டாகிறதான சந்தி இடமாய் இருக்கிறது. තවදුරටත් ඔහුට දුක් වේ, ඇයට දුක් වේ නොවේ. දැන් යොසායා පවසන්නේ මට දුක් වේ. இனிமேலும் அவனுக்கு ஐயோ இவளுக்கு ஐயோ என்றல்ல, இப்பொழுது ஏசாயா கூறுகிறார் எனக்கு ஐயோ என்று. මට විනාශය විය. நான் அதமானேன். දැන් මෙවැනි ප්‍රකාශයක් කිරීමට හේතුකාරක වූ සාධකය කුමක්ද? මොකක්ද හේතුව? இங்கே இப்படிப்பட்ட ஒரு மாற்றமே உண்டாவதற்கு அங்கே அதன் காரணம் தான் என்ன சம்பவித்தது? ඒ පදේම උදෙන පිළිතුර වන්නේ அந்த வசனத்தில் அவர் கொடுக்கிற அதன் விளக்கம் ස්වාමී රජුරුවන් වහන්සේ මාගේ ඇස් වලින් දුටු වෙමි. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. මෙම්මන කල්ලේ නම් මොනවද දකිමින් සිටි? அப்படி என்றால் இவ்வளவு காலம் என்னத்தை பார்த்து கொண்டிருந்தான்? අන් අයගේ වැරදි. மற்றவர்களுடைய குற்றங்கள், පෞකාර ලෝකයේ තත්වය, பாவ உலகத்தின் நிலவரம், එක එක අයගේ වැරදි අඩුකම්, ஒவ்வொருவருடைய பாவங்கள் குறைகள், එක එක අයගේ අයුතුකම් අපරාධ, ஒவ்வொருடைய அக்கிரமங்கள் துன்மார்க்கம், මේ දේවල් තමයි ඔහු දකිමින් සිටි. இவைகளை தான் கண்டு கொண்டிருந்தான். අවුදුටුවේ අන්ධකාරය පමණයි. அவன் இருளை மாத்திரமே கண்டான். දැන් මොකක් යමක් දැකලා තියෙනවා. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு விடயத்தை கண்டிருக்கிறான். සේනාවල ස්වාමී රජුරුවන් වහන්සේ සියසින් දැකගත්තා. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை அவனுடைய சொந்த கண்களால் கண்டிருக்கின்றான். මේක තමයි දිව්‍ය දර්ශනය. இதுவே தெய்வீக දැන් தரிசனம். යෙසායා දුටුවේ දිව්‍ය දර්ශනය තමයි මේ යෙසායාගේ ජීවිතේ පෙරලියක් සිදු කිරීමට හේතුකාරක වූයේ. ஏசாயாவுடைய வாழ்க்கையில் அவன் கண்டதான அந்த தெய்வீக தரிசனம் தான் அவனுடைய வாழ்க்கையில் இவ்வண்ணமான ஒரு மாற்றத்திற்கு காரணமாயிற்று. ඇයි මෙපමණ කාලෙසේ සිදු නොවූයේ? அப்படி என்றால் இவ்வளவு காலம் ஏன் அப்படி சம்பவிக்கவில்லை? එය සිදු වූයේ කවදාද? எப்பொழுது அது சம்பவித்தது? එසා 6 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ කියවා බලන්න. ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன்.
அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. උස්සියා රජු නැසුණු අවුරුද්දේදී ස්වාමින් වහන්සේ උස් වූ උසස් වූ සිංහාසනයක වැඩ හිඳිනවා දුටිමි. උන්වහන්සේගේ වස්ත්‍ර කෙළවරින් මාලිගාව පිරී තිබුණේය. මේ දිව්‍ය වූ දර්ශනය ස්වර්ගික දර්ශනය යෙසායාට දකින්න පුළුවන් වූයේ උස්සියා රජු නැසුණු අවුරුද්දේදී බව 6 වෙනි පදයෙන් පැහැදිලි. நாங்கள் 6 වෙනි පදේ පරිච්ඡේදයේ 1 වෙනි පදයෙන් පැහැදිලි. இந்த தெய்வீக தரிசனத்தை இந்த பரலோக தரிசனத்தை ஏசாயா காண்பதற்கு அங்கே ஊசியா ராஜா மரணம் அடைந்த பிறகுதான் அதை கண்டதாக 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நமக்கு தெளிவாகிறது. පරණ ගිවිසුමේ සිදුවීම් තුලින් අපට ඉගෙන ගැනීමට ආත්මික පාඩම් ඇත. பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்கள் உள்ளன. මේ ආත්මික පාඩම කුමක්ද? இதன் ஆவிக்குரிய பாடம் என்னது? උස්සියා රජු කියන්නේ කවුද? உசியா ராஜா என்றால் யார்? ඔහුගේ අවසානයේ කෙසේ වීද? அவனுடைய முடிவு எவ்வண்ணமாக இருந்தது? ඔහු උඩඟු ලෙස ඔහුගේ රජකම නිම කළ රජ කෙනෙක්. பெருமையில் தன்னுடைய ராஜ்யபாரத்தை முடித்ததான ஒரு ராஜாவா இருக்கிறார். දෙවියන් වහන්සේට ආශිර්වාද කළ විටදී ඔහුගේ සිත උඩඟු වුණා, අයුතුකම් කිරීමට උඩඟු වුණා. தேவன் அவனை ஆசீர்வதித்ததான சமயத்தில் தானே அக்கிரமத்தை இழைக்கத்தக்கதாய் அவனுடைய இருதயம் பெருமை அடைந்து දෙවන ලේකම් 26 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදයේ සිට කියවන්න. 2ஆம் நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி வாசிப்போம். 16 කියවන්න. 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். නමුත් ඔහු බලවත් වූ කල නපුර කරන ලෙස ඔහුගේ සිත උඩඟු විය. ඔහු දුම් පූජාසනයේ පිට සුවඳ දුම් ඔප්පු කරන පිණිස ස්වාමින් වහන්සේගේ මාලිගාවට ඇතුල් වීමෙන් තමාගේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේට විරුද්ධව වරද කළේය. ඔහු රජ කෙනෙක්, පූජකයෙක් නොවේ. அவன் ராஜாவாயிருந்தான், ஒரு ஆசாரியன் அல்ல. නමුත් ඔහු උඩඟු වුණා. බලවත් ඔයිටදී ඔහු උඩඟු වුණා. அவன் பலப்பட்ட போது அவன் மேட்டிமை அடைந்தான். ඔහු පූජකයාගේ කර්තව්‍ය ඉෂ්ට කිරීම සඳහා ඔහු පූජාසන ඉදිරියට ගියා. அவன் ஒரு ஆசாரியனுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் அங்கே பலிபீடத்தின் மீன் போதான். ඔහු රජ කෙනෙක් වුණාට සුද්දස්ථානට ඇතුල් වෙන්න අවසර නැහැ. ඒ පූජකයන්ට විතරයි යා හැක්කේ. அவன் ராஜாவாய் இருந்தாலும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க அவனுக்கு அனுமதி இல்லை. அது ஆசாரியர்களுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தது. නමුත් උඩඟු වී ඔහු එසේ කළා. ஆனால் பெருமை அடைந்து அப்படி செய்தான். අසරියා නැමැති පූජකයා ඔහු සමග වික්‍රමාන්විත මිනිසයන් සිටි ස්වාමීන් වහන්සේගේ පූජකයන් 80 දෙනෙක් සමග ගොස් බාධා කළා. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தருடைய ஆசாரியர் பராக்கிரமசாலிகளில் 80 பேரும் அவன் பிரவேசிக்காதபடி தடை செய்தார்கள். නමුත් ඔහු ගණන් ගත්තේ නැහැ. ஆனால் அவன் கணக்கெடுக்கவில்லை. උස්සියා ඔහුට විරුද්ධ වුණා. உசியா அவர்களுக்கு விரோதமாயினான். එවිට පූජකයන් කතා කරමින් කිව්වා උස්සියානි සුවඳුන් ඔප්පු කිරීමට කැප කරන ලද ආරෝන්ගේ පුත්‍රයන් වන පූජකයන්ට මිස ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ සුවඳුම් ඔප්පු කිරීම ඔබට අයිතින් වැඩක් නොවේ. அப்பொழுது அங்கே ராஜாவாய் உசியாவை நோக்கி ராஜாவாய் உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுவதற்கு உமக்கு அடுத்தது அல்ல, தூபங்கள் காட்டுவதற்கு பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோன் குமாரனாகிய ஆசாரியருக்கு அடுக்கும். සුද්ධස්ථානයෙන් පිටතට යන්න. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியேறு. මක්නිසාද වරද කෙලෙහිය. நீ மீறுதல் செய்தீர். මේ දෙවියන් වහන්සේගේ ගෞරවය සඳහා නොවේ. இது தேவனாய் கர்த்தரால் உமக்கு மேன்மையாக அல்ல. එහෙම කී විදිහට උස්සියා රජු උරනව උදහස් වුණා, කෝප වුණා. அப்பொழுது இவ்வாறு கூறின சமயத்தில் அங்கே ஊசியா ராஜா கோபம் கொண்டார். කෝපය කියන්නේ උඩඟුකමේ තවත් අතුරු ඵලයක්. நாங்கள் கோபம் என்று சொல்லும் பொழுது பெருமையின் ஒரு பக்க பலனாய் கனியாய் காணப்படுகிறது. එනිසා උස්සියා රජු කෝප වුණා. அங்கே ஊசியா ராஜா கோபம் அடைந்தார். සුවඳුන් ඔප්පු කිරීමට දුම් භාජනයක් ඔහුගේ අතේ තිබුණා. அங்கே தூப காட்டும்படிக்கு அந்த தூப பாத்திரம் அவன் கையில் இருந்தது. ස්වාමීන් වහන්සේ ගෘහයේ දුම් පූජාසනයේ ළඟ ඔහු පූජකයන් සමග උදාස්ව සිටියදී පූජකයන් ඉදිරියේහි ඔහුගේ නළලේ කුෂ්ඨ රෝගය හටගත්තේය. அங்கே தூபம் காட்டுகிறதான அந்த பலிபீடத்தின் முன்பே அங்கே நின்று கொண்டிருந்ததான சமயத்தில் அங்கு ஆசாரிகள் மத்தியிலே அவன் நெற்றியில் குஷ்டம் ஏற்பட்டது. ඔහු කුෂ්ඨ රෝගයක් බවට පත් වුණා. அவன் குஷ்டரோகியாய் மாறினான். ඒ ස්ථානයෙන් ඔහු නිරපා දමු ලැබුවා. அங்கே இருந்து வெளியாக்கப்பட்டான்.
අන්තිමේදී ගිලන් ගේකව්ගේ ජීවිතයේ ඉතිරි කාලේ ගත කරන්න සිද්ධ වුණා. அதற்கு பிறகு வேறே தனிமையாக்கப்பட்ட ஒரு வீட்டில் தன்னுடைய இறுதி காலத்தை செலவிட வேண்டியதாக அவට වැළඳුණු කුෂ්ඨ රෝගය ඔහු කෙරෙහි විනිශ්චයක් ලෙස පැමිණියේය. அவனுக்கு உண்டாயிருந்த குஷ்டமானது அது அவனுக்கு நியாய தீர்ப்பாய் அவன் மீது வந்தது. ඊට පස්සේ ඔහු මිය ගියා. அதன் பிறகு மரித்தான். එතකොට උසියා රජු ආත්මිකව පෙන්눔 කරන්නේ කුමක්ද? இந்த உசியா ராஜா ஆவிக்குரிய ரீதியில் எதை காண்பிக்கிறார்? උඩඟුකම සංකේතවත් කරයි. இது பெருமையை அடையாளப்படுத்துகிறது. උසියා රජු රජකම් කළ කාල සීමාව තුළදී ඒ කාලයේදී කිසිම දිව්‍ය දර්ශනයක් එළිදරවීමක් මේ සායට ලැබුණේ නැහැ. அந்த உசியா ராஜா ஆனவர் உயிரோடு இருந்ததான காலகட்டத்தில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எந்த விதமான பரலோக தரிசனங்களோ தெய்வீக தரிசனங்களோ உண்டாகவில்லை. දැන් උඩඟුකම අපගේ ජීවිතයේ රජකම් කරන තුරු අපට දිව්‍ය දර්ශන එළිදරවීම බලාපොරොත්තු විය නොහැකිය. பெருமையானது நம்முடைய வாழ்க்கை ஆட்கொள்ள மட்டும் அந்த தெய்வீக தரிசனங்கள் பரலோக தரிசனங்களை பெற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்க்க අපේ முடியாது. ජීවිතේ පෙරලියක් බලාපොරොත්තු විය නොහැකිය. எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. මන් දෙයක් යාකෝබ පොතේ කියා තිබෙනවා දෙවියන් වහන්සේ උඩඟුවන්ට විරුද්ධව සිට යටහතුන්ට කරුණාව දෙනසේක. ஏனென்றால் யாக்கோபின் புத்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, தேவனோ பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ඔබ යම් කිසි ආංකාරකමක් ඇතුව උඩඟුකමක් ඇතුව දෙවියන් වහන්සේ වෙත ළඟා වෙන්න උත්සාහ කරනවා නම් උන්වහන්සේගේ පිහිට පතනවා නම් ඒ උපකාරය ලබා ගැනීමට නොහැකිය. මන්දයක් දෙවියන් වහන්සේ උඩුඟුවන්ට විරුද්ධව සිට යටහතුන්ට කරුණාව දෙනසේක. நீங்கள் பெருமையோடு மேட்டுமையோடு தேவனை கிட்டி சேர, தேவனிடம் சகாயம் தேட, தேவனிடம் ஏதாவது உதவிக்காய் கிட்டி நெருங்க வர விரும்புவீர்கள் என்றால் உங்களால் அது உங்களுக்கு அது கிடைக்காமல் போய்விடும். ஏனென்றால் தேவனோ பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். දිව්‍ය දර්ශනයක් දිව්‍ය එළිදරවීමක් සඳහා උසියා රජු මරණයට පත් විය යුතුයි. එනම් ඔබගේ උඩඟුකම නැසී යා යුතුයි. தெய்வீக தரிசனத்தை தெய்வீக வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஊசியா மறிக்க வேண்டும், பெருமை அளிக்கப்பட வேண்டும். ඔබ යටහත් පහත් විය යුතුයි. ඔබගේ සැබෑ තත්ත්වය පිළිගැනීමට තරම් යටහත් විය යුතුයි. உங்களுடைய மெய் நிலவரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். උසියා රජු නැසුණු අවුරුද්දේදී කියා සඳහන් වෙනවා යෙසායා 6 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදේ. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ස්වාමීන් වහන්සේ උස්සු සස්සු සිංහාසනේ වැඩ හිඳිනවා දුටිමි. ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பதை கண்டேன். දැන් උසියාගේ රජකම් කිරීමේ කාලේ නිම වුණා. අපි ආත්මික වශයෙන් ගන්නේ උඩඟුකම නැසුණා කියලායි. ඒ වෙලාවේදී ස්වාමීන් වහන්සේ උස්සු සස්සු සිංහාසනයක වැඩ හිඳිනවා දිස් වෙනවා. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஊசியாவின் காலம் முடிவடைந்து விட்டது. ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் இப்பொழுது விளங்கிக் கொண்ட வண்ணமாய் அந்த பெருமையின் காலம் முடிவடைந்து விட்டது. அதற்கு பிறகு ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான அந்த தரிசனத்தை இவர் பெற்றுக்கொள்கிறார். උන්වහන්සේගේ වස්ත්‍ර කෙළවරින් මාලිගාව පිරී තිබුණේය. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. දැන් මේ ස්වර්ගීක දර්ශනයක්. இது பரலோக தரிசனம். ඊළඟ මානේ ඊළඟ ඩයිමෙන්ෂන් එකේ දර්ශනයක් සිදුවීමක්. அடுத்து வேறு கோணத்தில் பெற்றதான ஒரு தரிசனம். මේ පියවි ඇසින් දැක ගන්නට බැරිය. இது நம்முடைய சுபாவ கண்களால் காண முடியாது. අපගේ ආත්මික ඇස් විවර විය යුතුයි. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும். අපගේ ආත්මික වූ ඇතුළාන්ත ඇස් විවර විය යුතුයි. දැනගැන්ම ඇස් විවර විය යුතුයි. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், உள்ளான கண்கள், அறிவின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். මෙන්න ස්වාමීන් වහන්සේ උස්සු සස්සු සිංහාසනයක වැඩ හිඳිනවා දකිනු ලැබිය. ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பதை கண்டார். ඒ වගේම උන්වහන්සේගේ වස්ත්‍ර කෙළවරින් මාලිගාව පිරී තිබුණේය. அதே சந்தர்ப்பத்தில் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. උන්වහන්සේ අවටින් සෙරප්පුරු සිටියෝය. அவரை சுற்றிலும் சேராபீன்கள் இருந்தார்கள். සෙරප්පරුන් කියන්නේ දේවදූතයන් කණ්ඩායමක්. இந்த சேராபீர்கள் என்று சொல்லும் பொழுது தேவதூதர்களின் ஒரு கூட்டத்தார். දේවදූතයන් විවිධ කණ්ඩායම් සිටිනවා. தேவதூதர்களில் வெவ்வேறு கூட்டத்தார் இருக்கிறார்கள். මිකාኤල්ගේ කණ්ඩායම, அங்க மிகாவேலுடைய கூட்டம். ඔවුන් ආත්මික සටන්වලදී සටන් කිරීම සඳහා බෙරමුණට යන
ඒ සේනාංකය ஆவிக்குரிய யுத்தங்களை செய்வதற்காய் முன்னிலையில் போகிறதான ஒரு தூதர் சேனை, ගාබ්‍රියල්ගේ සේනාංකය காபிரியேலுடைய சேனை, පණිවිඩයන් රැගෙන යාම அவர்கள் செய்தி தூதை எடுத்துச் செல்வது, ඊළඟට කෙරුබ්වරුන් அடுத்ததாய் கேருபீர்கள், ඊළඟට සෙරාප්වරුන් அதன் பிறகு சேராபீர்கள். දැන් මේ සෙරාප්වරුන් සිංහාසනය වටකරමින් සිටින ආකාරය අපට දැකිය හැකි. இங்கே அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் சேராபீன்கள் இருப்பதை එක காண்கின்றோம். එක්කෙනාට පියාපත් 6 බැගින් තිබුණේය. ஒவ்வொருவருக்கும் 6 சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. මෙයින්ද අපිට ඉගෙන ගැනීමට ආත්මික පාඩම් ඇත. இவைகளிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்கள் உள்ளன. ඇයි අපට මේ දේ වැදගත් වන්නේ? ஏன் இவை நமக்கு முக்கியமானது? එදා යෙසායා සිංහාසනය ගැන දර්ශනයක් දුටුවා. அன்று ஏசாயா தீர்க்கதரிசி சிங்காசனத்தை குறித்து தரிசனம் கண்டார். නමුත් ඒ සිංහාසනය වෙත යෑමේ වාග්ය උදා වී තිබෙන්නේ නව ගිවිසුමේ සුද්ධවන්තයන්ට පමණි. ஆனாலும் அந்த சிங்காசனத்தின் அண்டை போகிறதான ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டு சபையினர் மாத்திரமே. ඒ නිසා එදා යෙසායා දර්ශනයෙන් දකින සිංහාසනය වෙත යෑමට මේ නව ගිවිසුම් කාලේ ජීවත් වන සුද්ධවන්තයන් වන අපාට මාර්ගය විවර වී තිබෙනවා. அன்று ஏசாயா தீர்க்கதரிசி அந்த தரிசனத்தில் கண்டதான அந்த சிங்காசனத்தை சென்றடைகிறதான புதிய ஏற்பாட்டு சபையாகிய எங்களுக்கு அந்த வழி இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. කොහොමද මේ මාර්ගය විවර වුණේ? இந்த வழி எவ்வாறு திறக்கப்பட்டது? තව මොහොතකින් ඔබට වැටහෙනවා ඇත. இன்னும் சில வேளையில் நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். දැන් මේ සිංහාසනය වෙත යෑමේ වරප්‍රසාදය අපට ලැබී තිබෙන නිසා මේ සිංහාසනය ගැනත් ඒ දර්ශනය ගැනත් කරුණු හදාරා බැලීම කොයි තරම් වැදගත් වනු ඇද්ද? அந்த சிங்காசனத்தின் அண்டை செல்லுகிறதான ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாகிய நமக்கு அந்த சிங்காசனத்தை குறித்தான விடயங்களை நாங்கள் கண்டு நன்கு விளங்கி புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. සෙරාප්වරුන්ගේ හැසිරීමෙන් ඔවුන්ගේ ජීවන රටාවෙන් අපට සමහර දේවල් තේරුම් ගන්න පුළුවන්. சேராபீன்களுடைய நடவடிக்கை, அந்த சுபாவங்கள், வாழ்க்கை முறைமையிலிருந்து நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ඒ පියාපත් 6න් දෙකකින් තමුන්ගේ මූණ වසා ගත්තා. அந்த 6 செட்டைகளின் 2ஆல் அவர்கள் தங்கள் முகத்தை ඒ மூடிக்கொண்டார்கள். පෙන්වන්නේ කුමක්ද? இது இதை காண்பிக்கிறது. තමුන්ගේ හැඳුනුම්කම තමුන්වම පෙන්වා ගැනීමට ඔවුන් උත්සාහ කළේ නැහැ. සියලු ගෞරවය උන් දුන්නේ දෙවියන් වහන්සේට. මේ නිසා පියාපත් දෙකකින් තමුන්ගේ මූණ වසා ගත්තා. அவைகள் தங்களுடைய அடையாளத்தை மூடிக்கொண்டார்கள். அவர்கள் தங்களை காண்பித்துக் கொள்ள, தங்களை வெளியரங்கமாக்கிக் கொள்ள ஒருபோது விளம்பவில்லை. அவர்கள் தேவனுக்கே எல்லா மகிமையை செலுத்த முன்வந்தார்கள். ஆகையால் 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். බලනවා නම් දෙවියන් වහන්සේගේ මහිමය බලන්න, දෙවියන් වහන්සේ දෙස බලන්න, මා දෙස බලන්න අවශ්‍ය නැහැ කියා මූණ වසා ගන්නවා. உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்றால் தேவனை நோக்கியே பாருங்கள், அவருடைய மகிமையை நோக்கியே பாருங்கள். என்னை நீங்கள் பார்ப்பதற்கு எந்த அவசியம் கிடையாது என்று 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டார்கள். අනෙත් පියාපත් දෙකෙන් පාද වසා ගත්තා. அடுத்த 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொண்டார்கள். ඒ පෙන්වන්නේ කුමක්ද? அது என்னத்தை காண்பிக்கின்றது? ඔවුන්ගේ ශක්තිය, ඔවුන්ගේ හැකියාව ප්‍රදර්ශනය කරන්න ඔවුන් කැමති නැහැ. அவருடைய பலத்தை, அவருடைய திறமையை அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை. ඒ වසා ගත්තා. அதை மூடிக்கொண்டார்கள். දෙකකින් පියාසර කළා. 2 சட்டைகளால் பறந்தார்கள். ඒ පෙන්වන්නේ කුමක්ද? இது எதை காண்பிக்கிறது? දේව කැමැත්ත, දේව අනසක පිට ක්‍රියාත්මක වීමට ඔවුන් සැදී පැහැදී සිටියා. தேவ சித்தத்தின்படி, தேவ ஆணை வார்த்தையின்படி அவர்கள் செயல்பட, நடக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருந்தார்கள். සිංහාසන අවටයින් සිටිය සෙරප්පුරු මෙලෙසයි. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்த சேராபீன்கள் இவ்விடமாய் இருந்தார்கள். එහෙනම් ස්වාමින් වහන්සේගේ සිංහාසනයේ වෙතටම යන්න වරප්‍රසාදය ලබන අප කෙලෙස හැසිරිය යුතුව තිබෙනවාද? அப்படி என்றால் நேரடியாகவே தேவனுடைய சிங்காசனத்தின் அண்டையே செல்லுகிறதான அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றதான ஜனங்களை எங்களுடைய நிலவரம் எவ்வளமாய் இருக்கிறது? දේවාන පරිදි තටු ගසා යෑමට, දේව කැමැත්ත කිරීමට තටු ගසා යෑමට අපි සූදානම්මින් ඉනවාද? එහෙනම් අත්තටු සලමින් අපට පියාසර කරමින් දේව සිංහාසනය වෙතට යාමටම අපට ඉක්මනින්ම වරප්‍රසාද හිමි වෙන්න යනවා. நாங்கள் சட்டைகளை அடித்து தேவ சித்தம் செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அப்படி என்றால் அந்த சிங்காசனத்தை அந்த சட்டைகளை அடைத்து செல்லத்தக்கதான ஸ்லாக்கியம் நமதாய் மாறிவிடும். ඊළඟට 3 වෙනි පදයේ දෙස බලන්න. அடுத்ததாய் 3ஆம் வசனத்தை ඔව් கவனியுங்கள். එක්කෙනෙක් කනිකකට මුරගසමින් සේනාවල ස්වාමින් වහන්සේ ශුද්ධය 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 මුළු පොළව උන්වහන්සේගේ තේජසින් පිරී තිබේයි කීවෝය. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். එතකොට දැන් ඔවුන් ශුද්ධය 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 කියා ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධකම සමරනවා.
அங்கே பரிசுத்தர் 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 என்று தேவனுடைய பரிசுத்தத்தை கொண்டாடுகிறார்கள். තුන් පාරක් සඳහන් වෙනවා. மூன்று தடவைகள் குறிப்பிடப்படுகிறது. නැවත 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 තුන් වරක් සඳහන් කිරීමෙන් ඒ පරිශුද්ධ භාවය අවධාරණය කෙරෙනවා. அங்கே மறுபடியும் மூன்று தடவைகள் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அங்கே அந்த பரிசுத்தத்தை அழுத்தி கூறுகிறார்கள். ඒ ශුද්ධකමන ලං වෙන්න අපට කිසිසේත් නොහැකිය. அந்த பரிசுத்தத்தை சென்றடைய கிட்டி சேர ஒரு காலமும் எங்களால் முடியாது. නමුත් මාර්ගයක් විවර වී තිබෙනවා. තව මොහොතකින් තේරුම් ගන්න පුළුවන්. ஆனாலும் நமக்கென்று ஒரு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்தில் அதை கவனிக்கலாம். දෙවියන් වහන්සේගේ පරිශුද්ධ භාවයේ වචන විස්තර කරන්න බැරි තරම් ඒ නිසයි දේවදූතයා නැවත 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 කිව්වේ ශුද්ධය 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 යනුවෙන්. தேவனுடைய பரிசுத்தத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆகையால் தான் அந்த சேராபீன்கள் தேவனுடைய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆர்ப்பரித்தார்கள். ශුද්ධකම නැතුව කිසිවෙක් ස්වාමීන් වහන්සේන දක්නා බැවින් ශුද්ධකම අනුව යන්න උත්සාහ කරපල්ලා යයි බයිබලයේ දක්වා ඇත. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகையால் பரிசுத்தத்தை நாடுங்கள் என்று வேதம் தெளிவாய் கூறியிருக்கிறது. ඊළඟට ශුද්ධය 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 කියලා තුන් වරක් සඳහන් වීමෙන් තවත් දෙයක් අර්ථවත් විය හැක. அடுத்ததாக பரிசுத்தர் 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 என்று கூறுவதன் ஊடாக இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் கவனித்து දෙවියන් பார்க்கலாம். වහන්සේ ත්‍රිත්ව දෙවි කෙනෙකි. தேவன் திருத்தவராய் இருக்கின்றார். එනම් පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේ තුන් දෙනා වහන්සේ යනුවෙන් அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் என்று மூன்று ஆழ்தத்துவம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். තේරුම් ගන්න ත්‍රිත්වය අභිරහසක්. திருத்துவம் ஒரு ரகசியமாய் இருக்கிறது. පියා මේ තේරුම් ගන්න අපි පහදලා දෙන්න මෙන්න මේමයි. இந்த திருத்துவம் இது ஒரு ரகசியமாய் இருக்கிறது. இதை இவ்வாறு விளக்கி கூறுகிறோம். අපි සරලව මෙහෙමයි කියන්නේ. எளிதாய் இவ்வாறு சொல்லலாம். පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේ සුද්ධාත්මයන් වහන්සේ මේ තුන් දෙනා වහන්සේලාම එකම දෙවියන් වහන්සේය. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஒருவராய் ஒரே தேவனாய் இருக்கிறார். පැහැදිලිද? නැවතත් කියන්න. மறுபடியும் சொல்லுகிறேன். පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේ සුද්ධාත්මයන් වහන්සේ මේ තුන් දෙනා වහන්සේලාම එකම දෙවියන් වහන්සේය. ඒකයි සරල විස්තර කිරීම ත්‍රිත්වය අභිරහසක්. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த மூவரும் ஒரே தேவனாய் இருக்கிறார். இதுவே எளிதான விளக்கமாய் இருக்கிறது. திருத்துவம் ஒரு ரகசியமாய் இருக்கிறது. මේ හරියට ත්‍රිකෝණයක් වගේ ට්‍රයැන්ගල් එකක් වගේ. இது சரியா ஒரு முக்கோணத்தை போல இருக்கிறது. කෝණයන් තුනක් තිබෙනවා. මුළු තුනක් තියෙනවා. அதில் மூன்று மூலைகள் இருக்கின்றன. නමුත් එකම ත්‍රිකෝණයයි. ஆனால் ஒரே முக்கோணம். කෝණ තුනයි එකම ත්‍රිකෝණයයි. மூன்று மூலைகள் இருந்தாலும் ஒரே முக்கோணமாய் இருக்கிறது. තව අර්ථයක් තියෙනවා. இன்னும் ஒரு அர்த்தம் உண்டு. අප සම්බන්ධයෙන්. அது எங்களை குறித்த விடயத்தில் පළවෙනි තෙසලෝනික පස්වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදේ කියා තිබෙනවා. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. සමාධානයේ දෙවියන් වහන්සේම නුඹලා සහ මුලින්ම පවිත්‍ර කරන සේක්වා. නුඹලාගේ මුළු ආත්මයත් ප්‍රාණයත් ශරීරයත් අපගේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඊමේදී නිදොස්ව තිබෙන ලෙස පැහැදිලිද? ආරක්ෂා කරනු ලැබේවා. ආත්මය ප්‍රාණය ශරීරය කොටස් තුනම අපේ ජීවිතයේ කොටස් තුනම ශරීරයේ කොටස් තුනම පවිත්‍ර කරනු ලැබිය යුතු යේසුස් වහන්සේගේ ඊමේදී ඔසවාගම් ලැබීම සඳහා නම් ඒ පැහැදිලිව දක්වා තිබෙනවා. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த மூன்று பாகங்களும் எங்களில் இருக்க மூன்று பாகங்களும் கர்த்தராகிய இயேசுவின் வருகையில் போக வேண்டும் என்றால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். අපගේ ශරීරය ක්‍රියාවන් මාන ක්‍රියාවන් පිරිසිදු කරන ලැබිය යුතුයි. நம்முடைய சரீரத்தின் கிரியைகள் யாவும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். අපගේ ප්‍රාණය අධ්‍යාත්මය හදවත ආශාවන් ආදිය පිරිසිදු කරන ලැබිය යුතුයි. நம்முடைய ஆத்மா நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் போன்ற யாவுமே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ඊට පස්සේ ආත්මය සිතුවිලි පිරිසිදු කරන ලැබිය යුතුයි. அடுத்ததாய் நம்முடைய ஆவி நம்முடைய சிந்தை மனது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். තුනෙන්ම අපි ශුද්ධ පවිත්‍ර වී උන්වහන්සේගේ සිංහාසනය වෙත යන්න සූදානම් විය යුතුයි. இவைகள் மூன்றிலுமே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அந்த சிங்காசனத்தை சென்றடைய நாங்கள் நம்மை தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். දැන් මේ සෙරප්වරුන්
දෙවියන් වහන්සේගේ ශුද්ධකම සමරණ අයුරු අපට දැකිය හැකි. இப்பொழுது இந்த சேராபீன்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை கொண்டாடுவதை காணலாம். නමස්කාර කරන සැටි දැකිය හැකි. அவை நமஸ்கரிப்பதை காணலாம். එතකොට මේ සිරප්පරුන්ගේ වැදගත් කාර්යයක් තමයි ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කිරීම, ස්තුති ප්‍රශංසා කිරීම. இந்த சேராபீன்களுடைய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் தேவனை தொடர்ந்து துதித்து ஆராதிப்பது. අවුන් කියනවා මුළු පොළොව උන්වහන්සේගේ තේජසින් පිරී තිබේ. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. එයින් අදහස් වන්නේ කුමක්ද? இதன் அர்த்தம் என்ன? මේ ලෝකය දූෂිත ලෝකයක්, පාපයෙන් පිරුණු ලෝකයක්. இந்த உலகமானது தீட்டுப்பட்டதான பாவம் நிறைந்த உலகமாய் නමුත් இருக்கிறது. එතන අපි දකිනවා මේ පොළොවේ මැවිල්ලේ තේජසක් අපි දකිනවා. ஆனால் இங்கே சிருஷ்டிப்பின் ஒரு மகிமையை நாங்கள் காண்கின்றோம். ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ මැවිල්ලේ තේජස. இதுவே தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகிமை. කොච්චර ලස්සන දේවල් අපි මේ ලෝකේ මැවිල්ලේ සෝබා දහමේ දකිනවාද? இந்த இயற்கையில் நம்முடைய சுற்றுச்சூழலில் நாங்கள் இவ்வளவு அழகை நாங்கள் காண்கின்றோம். ඇලදොල ගංගා කඳු මිටියාවත් මහ මෝද ගොඩබිම යනාදී නොයෙකුත් දේවල්. மலைகள், பள்ளத்தாக்குகள், குன்றுகள், மரங்கள், செடிகள், அலைகள், சமுத்திரங்கள், நதிகள் இவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ලස්සන ලස්සන මල් අපි දකිනවා, ගස් කොළන් දකිනවා. அழகழகான பூக்கள், மரங்களை காண்கின்றோம். නානා වර්ග පළතුරු වර්ග, வெவ்வேறான பழங்கள், මල් වර්ග, ඒ විවිධත්වයේ නොඑක ආකාර පාට වලින් යුක්ත වූ නොඑක ආකාරයේ විවිධත්වයක් ඇති මල්, வெவ்வேறான நிறங்கள், வெவ்வேறான வித்தியாச தன்மைகளுடையதான அழகான பூக்கள், විවිධාකාර පක්ෂීන්, ලස්සන ලස්සන පක්ෂීන්, வெவ்வேறான அழகழகான பறவைகள், සත්වයන් කුංචි කූඹියා කෘමියා සිට මා අලියා දක්වා, சிறிய பூச்சாகிய எறும்பு தொடக்கம் அந்த மகா பெரிய யானை மட்டும், එවැගේම සත්ව ලෝකය, அந்த மிருக உலகம், ජලද ජීවීන්, මහ මූදේ ජීවීන්, அங்கே சமுத்திரத்தில் இருக்கிறதான மீன் வகைகள், அதில் இருக்க ஜந்துக்கள், මේ වගේ නානා ප්‍රකාර දේවල් දකිද්දී இவ்வாறு வெவ்வேறான காரியங்களை பார்க்கும்போது දැන් චිත්‍රයක් දෙස බලද්දී ඒ චිත්‍රය අපි වර්ණනා කරනවා. ඒ චිත්‍රය නිර්මාණය කළ කලාකරුවෙක් අනිවාර්යයෙන්ම සිටිනවා. ஒரு படத்தை நாங்கள் பார்க்கிறதான சமயத்தில் அதை நாங்கள் வர்ணிக்கிறோம், அதை நாங்கள் ரசிக்கிறோம். அதுக்கு பின்னால் அதை வரைந்ததான ஒரு வரைகிறவர் இருக்கிறார். ඕනෑම කලාවකට කලාකරුවෙක් ඉන්නවා. எந்த ஒரு கலைக்கும் பின்னால் ஒரு கலை நிபுணர் இருக்கிறார். අද විශ්වයන් දැක විද්‍යාඥයන් පුදුමයටපත් වෙනවා. இன்று இந்த அகில உலகத்தை பார்த்து, යුනිවර්ස් එක බලන්න. இந்த அண்ட சராசரத்தை பார்த்து விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். කොහොමද මෙච්චර බිලියන ගණන් තාරකාවන් ඇති වුණේ කොහොමද? இவ்வளவு கோடா கோடி நட்சத்திரங்கள் எவ்வாறு உண்டாகின? පෘථිවියේ භ්‍රමණය, අනිකුත් ග්‍රහලෝකේ ක්‍රියාත්මක වන ආකාරය කොහොමද මේ තරම් කාර්යක්ෂකම ලෙස මේ දේවල් සිද්ධ වන්නේ? இந்த பூமி அது இவ்வளவு அசைகிறது, இவ்வளவு உருளுகிறது. இதோடு கூட மற்ற சூரிய மண்டலத்தில் இருக்கிறதான மற்ற ஏனைய கிரகங்கள் அது எப்படி செயல்படுகிறது, இதெல்லாம் எப்படி ஒன்றாய் இணைந்து செயல்படுகிறது, எல்லாம் ஆச்சரியம். කලාවක් රටාවක් තියෙනවා නම් කලාකරුවෙක්, නිර්මාතෘවෙක් සිටිය යුතුමයි. இவை எல்லாவற்றும் ஒரு முறையின்படி எல்லாம் ஒரு கலையை போன்று செயல்படுவது என்றால் அதை உண்டாக்கின ஒரு கலை நிபுணர் நிச்சயம் இருக்க வேண்டும். ඒ නිසා ඔබ සෝබා දහම හොඳින් නිරීක්ෂණය කරනවා නම්, පරීක්ෂා කර බලනවා නම් ඔබට එතන තේජසක් දකින්න පුළුවන්. ඒ තමයි දෙවියන් වහන්සේගේ මැවිල්ලේ තේජස. நாங்கள் இயற்கையை கூட நன்றாய் கூர்மையாய் கவனித்து பார்ப்போம் என்றால் அதிலும் கூட ஒரு மகிமை ஒன்றே, அதுவே தேவனின் சிருஷ்டிப்பின் மகிமையாய் இருக்கிறது. එම නිසා බයිබලයේ කියලා තියෙනවා කාටවත් සමාවට හේතුවක් ඉදිරිපත් කරන්නට බැරිය. ஆகையால் தான் வேதம் கூறுகிறது ஒருவருமே சாக்கு போக்கு இடம் இல்லை. රෝමයේ 20 එය පැහැදිලි කරයි. ரோமர் 1:20 இதை தெளிவாக்குகிறது. எப்படியென்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. මක්නිසාද ලෝකයේ මැව් තැන් පටන් දෙවියන් වහන්සේගේ අදෘශ්‍යමාන දේවන උන්වහන්සේගේ සදාකාලික වූ බලය හා දෙවිකම මවන ලද දේවලින් තේරුම් ගොස් පැහැදිලි ලෙස පෙනී යන්නේය. පැහැදිලි ලෙස පෙනී යන්නේය. தெளிவாய் காணப்படும். එවි එම නිසා ඔවුන් නිරුත්තරව සිටිති. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. දෙවියන් වහන්සේගේ අදෘශ්‍යමාන දේවන උන්වහන්සේගේ සදාකාලිකව බලය දෙවිකම මවන ලද දේවල් වලින් තේරුම් ගත හැක. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். මේ පොළවේ මැවිල්ල දෙස බලද්දී
ඒ මැවිල්ලේ තේජස ඔබට දැකිය හැකි දෙවි කෙනෙක් ඉන්න බව එය තහවුරු කර පෙන්වයි. இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை கவனித்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு மகிமையை நாங்கள் காணலாம். இதனூடாய் இதற்கு பின்னால் ஒரு சிருஷ்டி தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கப்படுகிறது. නැවතත් යෙසායා 6:4ට පැමිණෙමු. மறுபடியும் ஏசாயா 6 அதிகாரம் 7 வசனத்துக்கு එවිට வருவோம். මොරගැසූ තැනැත්තාගේ හඬට එලිපත්වල අත්තිවාරන් සැලුණ ගෘහද දුමෙන් පිරුණේය. 5 වෙනි පදයේ කියවමු. 4 வசனம் கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலை. 5 වෙනි පදයේ කියවන්න. 5 வசனம் அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். එවිට මම කතා කොට අහෝ මට දුක් වේ. මක්නිසාද මට විනාශය විය. කුමක් හේින්ද අපවිත්‍ර තොල් ඇති මිනිසෙක්ව සිටින්නා වූ අපවිත්‍ර තොල් ඇති සෙනගක් අතරේ වසන්නා වූ මම සේනාවල ස්වාමීන් වූ රජුරුවන් වහන්සේ මාගේ ඇස්වල මෙබ්මන කල් සිද්ධ වූයේ කුමක්ද? එසායා තමන්ව අන් අය සමග සංසන්දනය කරමින් සිටියා පමණයි. இவ்வளவு காலம் என்ன சம்பவித்திருக்கிறது? இவ்வளவு காலமும் ஏசாயா தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். අවදුකුවේ අන්ධකාරයේ පමණ. அவன் கண்டதோ இருள் மாத்திரம். අවදුටුවේ අන් අයගේ වැරදි. அவன் கண்டதோ மற்றவர்களுடைய தவறுகள், අන් අයගේ කාලකන්නිකම. மற்றவர்களுடைய நிர்பந்தமான කැනෙලෙන්ට යන විපත විනාශය. அவர்கள் மீது வரப்போறதான அழிவு. ඔව් අන් අය සමග සංසන්දනය කර බලමින් සිටියා. அவன் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து අන් கொண்டிருந்தான். අය විවේචනය ලක් කරනු ලැබුවා. மற்றவர்களை விமர்சித்தான். අන් අයට විනිශ්චය නිකුත් කරනු ලැබුවා. மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பை உரைத்தான். නමුත් දැන් සිදු වී තිබෙන්නේ කුමක්ද? ஆனால் இப்பொழுது என்ன சம்பவித்திருக்கிறது? ඔව් සේනාවල ස්වාමී වූ රජුරුවන් වහන්සේගේ ඒ දර්ශනය දුටුවේය. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தான் தரிசனமாய் கண்டிருக்கின்றான். එයා මානේ ඊළඟ ඩයිමන්ෂන් එකේ ඉන්න දෙවියන් වහන්සේ සහ උන්වහන්සේගේ සිංහාසනයේ දර්ශනය ඔව් දකිනවා. வேறே ஒரு கோணத்தில் காணப்படுகிறதான தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான அந்த தரிசனத்தை இவன் காண்கின்றான். ආත්මික ලෝකයේ දේ ඔව් දකිනවා. ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள அந்த விடயத்தை இவன் දැන් காண்கின்றான். දෙවියන් වහන්සේ සමග ඔව් සංසන්දනය කර බලනවා. தேவனோடு இப்பொழுது தன்னை ஒப்பிட்டு பார்க்கின்றான். එවිට දැන් ඔව්ට සියල්ල වැටහෙනවා. இப்பொழுதுதான் அவனுக்கு எல்லாம் ඔව් புரிகிறது. කියනවා මට දුක් වේ. அவன் கூறுகிறான், எனக்கு ஐயோ, අපවිත තොල් ඇති මිනිසෙක්ව සිටිමි. அசுத்த உதடுள்ள மனுஷனாய் இருக்கின்றேன். අපවිත තොල් ඇති කෙනෙක් සෙනගක් අතරේ වාසය කරන්නෙමි. அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறேன். මාත් සෙනගත් අතරේ වැඩි වෙනසක් නැහැ. எனக்கும் அந்த ஜனங்களுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ඔවුන් වගේම අපවිත තොල් මටත් තිබෙනවා. அவர்களுக்கு போலவே எனக்கும் அசுத்த உதடுகள் අපවිත உள்ளன. තොල් ඇති මිනිසයන් මැද්දේ මම වාසය කරන්නෙමි. அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் உள்ளேன். ඔහුගේ සැබෑ තත්ත්වය උට තේරුණා. அவன் மெய் நிலவரம் உணர்ந்து கொண்டான். දැන් පාප උච්චාරණයක් සිද්ධ වෙනවා. இப்பொழுது பாவ அறிக்கை உண்டாகிறது. දැන් තේරුම් ගන්න. இப்பொழுது புரிந்து ඔබ கொள்ளுங்கள். මේ ලෝකයේ දේවල් සොය සොයා යන්න තුරු යනතුරු இந்த உலகத்தின் காரியங்களை தேடிக்கொண்டு போகும் அளவு, ලෞකික දර්ශනයක් භූමික දර්ශනයක් ඔබ ඉදිරියේ තිබෙන තුරු இந்த லௌகிக தரிசனம் பூமிக்குரிய தரிசனம் உங்களுக்கு முன்பாய் இருக்கு மட்டும், අන් අයගේ වැරදි සොය සොයා යන තුරු மற்றவர்களுடைய குற்றங்களை தேடி தேடி போக மட்டும், ඔබට ස්වර්ගික දර්ශනයක්වත් දිව්‍ය එළිදරවීමක්වත් ලැබෙන්නට ඉඩකඩ සැලසෙන්නේ නැත. பரலோக தரிசனத்தையோ தெய்வீக வெளிப்படுத்தலோ நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எந்த இடமும் உங்களுக்கு இல்லை. යජුරුවන් වහන්සේ දකින දවසේ තමයි ඔබගේ සැබෑ තත්ත්වය பிரகாශයට පත්වන්න. ராஜாவாகிய தேவனை சந்திக்கும் நாளில் நான் உங்கள் மெய் நிலவரம் உங்களுக்கு வெளிப்படும். එතකොට තමයි පාප හැඟීම ඇතිවන්නේ. அப்பொழுது உங்களுக்கு பாவ உணர்வு உண்டாகும். ඔබ මේ ශාලාවට ඇතුල් වුණා කියලා පාප හැඟීමක් ඇතිවන්නේ නැහැ. இந்த சாலைக்குள் பிரவேசித்து விட்டீர்கள் என்பதற்காய் உங்களுக்கு பாவ உணர்வு உண்டாகாது. ඔබට පාප හැඟීම ඇතිවන්නේ ඒ දිව්‍ය දර්ශනය, දේව අභිමුඛය නැත්තම් සිංහාසන ගැන එළිදරව්වීම ලැබෙන විට ඒ පරිශුද්ධභාවයේ ඉදිරියේ ඔබගේ කිලුටු පෞකාර කාලකන්ණි තත්ත්වය නිතැතින්ම හැඟී යනවා ඇත. அந்த பரலோக தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் சமயத்தில் அந்த ராஜாவாகிய தேவன் சிங்காசனம் வீற்றிருக்கிறதான அந்த வெளிப்படுத்தலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் சமயத்திலே நீங்கள் தேவ சமூகத்தை மெய்ய உணர்கிறதான அந்த சமயத்தில் தானே உங்கள் மெய் நிலவரத்தை இயல்பாகவே தானாகவே நீங்கள் புரிந்து விலகிக் එම නිසා கொள்வீர்கள். හිතවතුනි මේ පැයි අවශ්‍යතාවය වන්නේ මේ පැයි මේ හෝරාවේ අවශ්‍යතාවය වන්නේ ස්වර්ගික වූ දිව්‍ය වූ දර්ශනය හැකි ඉක්මනින්ම පුළුවන් නම්
අදම දැන්ම ලබා ගැනීමයි. இந்த மனு ஆகியால் பிரியமானவர்களே, இந்த மனத்தியாலத்தின் அவசியம் என்னவென்றால், இந்த கால சமயத்தின் அவசியம் என்னவென்றால், அது கூடிய அளவு சீக்கிரம் ராஜாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றை இப்பொழுது பெற்றுக்கொண்டால் மிகவும் நலமாயிருக்கும். අන්න එවිට තමයි පාප හැඟීම ඇතිවන්නේ. அப்பொழுது பாவ உணர்வு உண்டாகும். පාප හැඟීම ඊළඟට පාපොච්චාරණය කරා යසායා ගෙන ගියා. அந்த பாவ உணர்வானது ஏசாயாவை அடுத்ததாய் பாவ அறிக்கைக்கு வழி "අවෝ நடத்தியது. මට දුක් වේ, මට විනාශය විය. ஐயோ எனக்கு ஐயோ உண்டாகட்டும், நான் அதமானேன். අපවිත තොල් ඇති මිනිසෙක්ව සිටිනා වූ நான் அசுத்த உதடுள்ள மனுஷனாய் இருக்கிறேன். ඔහුගේ සැබෑ තත්ත්වය ඔබට හැඟී යන ඔහුට හැඟී යනවා. அவன் மெய் நிலவரம் அவன் புரிந்து கொள்கிறான். ඊළඟට සිදුවන්නේ කුමක්ද? அடுத்தது என்ன சம்பவிக்கிறது? එවිට සෙරප්පුරුන්ගේ එක්කෙනෙක් අඬුවෙන් පූජාසනය මත්තෙන් ගත් ගිනි අඟුරක් අතින් රැගෙන මා ළඟට පියාසර කර කැවිත් ඒක මාගේ මුඛේ තවරා කතා කොට බලව මේක නුඹේ තොල්වල තැවරුණේය. මෙසේ නුඹේ අපරාධය පහ කරන ලද්දේය. නුඹේ පාපය කමා කරන ලද්දේයයි කීය. அப்பொழுது சேரபன்களில் ஒருவன் பலிப்பீடத்திலிருந்து தன் கையில் பிடித்து குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். සෙරප්පුරුන්ගෙන් කෙනෙක් ආවා අඬුවක් ගත්තා පූජාසනය ළඟට ගියා. சேராபின்கள் ஒருவன் வந்து குரட்டை எடுத்து பலிப்பீடத்தின் அண்டை சென்றான். සෙරප් කියන මේ තේරුම කුමක්ද? இந்த சேராபின் என்றால் அர்த்தம் என்ன? ගිනීමය, ගින්නක් වැනි වූ නැත්නම් ගිනි දැල්ල. அக்கினிமயம் ஆனது காரியம் இல்லவட்டம் அக்கினி தழல். සමහරට බැලූ බැල්මට ගිනි ජාලයක් මෙන්න උන් දිස්සුනා වෙන්න පුළුවන්. ඒ තරම් තේජාන්විතව දිස්සුනා වෙන්න පුළුවන්. ஒருவேளை அவர்களை பார்க்கும் போது அவருடைய தோற்றமானது அக்கினி தழலை போல் காணப்பட்டிருக்கலாம். ඊළඟට උන්ගේ සේවය සලකා බලද්දී පිරිසිදු කිරීමේ සේවයට උන් සම්බන්ධ වී සිටින බවක් අපට සිතා ගන්න පුළුවන්. அவருடைய ஊழியத்தை கவனித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறதான ஊழியத்தோடு கூட அவர்கள் தொடர்பு படுத்தப்படுவதை நாங்கள் கவனிக்கலாம். සාර්ථක කිතුණු ජීවිතයක් සඳහා, ජය ජීවිතයක් සඳහා, සාර්ථක සේවයක් සඳහා කෙනෙක් පිරිසිදු කරනු ලැබිය යුතු බව මේ සිදුවීම අපට පැහැදිලි කර දෙනවා. சித்திகரமான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்வதற்காய், ஒரு ஜெய ஜீவியம் செய்வதற்காய், ஒரு சித்திகரமான ஊழியத்தை செய்வதற்காய் ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல் அவசியம் என்று இந்த சம்பவத்தினூடாய் நாங்கள் புரிந்து ස්වාමීන් கொள்ளலாம். වහන්සේගේ සේවය සඳහා කෙනෙක් පිරිසිදු කරනු ලැබිය යුතු යන සත්‍යය මේ ස්ථානයේ තහවුරු කරනු ලබයි. ஒருவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காய் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்ற சத்தியம் இதனூடாய் உறுதியாக்கப்படுகிறது. දැන් මේ සෙරප්පරේ කැවිත් මොනවද කරන්නේ? இங்கே சேராபின் வந்து என்ன செய்கிறார்? අඬුවෙන් පූජාසනය මත්තෙන් ගිනි අඟුරක් රැගෙන தன் குரட்டினால் ஒரு அக்கினி தழலை பலிபீடத்திலிருந்து எடுத்து ඔහුගේ තොල්වල තැවරුවේ. அவனுடைய உதடுகளை தொட்டான். එසේ කර පැවසුවේ කුමක්ද? அப்படி செய்து என்ன கூறினான்? නුඹේ අපරාධය පහ කරන ලද්දේය, නුඹේ පාපය කමා කරන ලද්දේය. உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. දැන් ගිනි අඟුරක් ගෙනාවේ ඔහුගේ කට පුච්චන්න නොවේ, දිව පුච්චන්න නොවේ. නමුත් ඔබ පිරිසිදු කරන පිණිසයි. அங்கே அக்கினி தழல் கொண்டு வரப்பட்டதோ அவன் நாவையோ அவன் வாயோ சுடுவதற்காக அல்ல, அவனை பரிசுத்தமாக ஆக்குவதற்காக. බලන්න මේ ස්ථානයේදී දේව සෙරප්වරු නැත්නම් දේව දූතයන් අවුන් උපයෝගී කරගත්තේ කුමක්ද? ගිනි අඟුරු. இந்த இடத்தில் இந்த சேராபின் இல்லாவிட்டால் தேவ தூதன் என்னத்தை பாவித்தான்? அவன் அக்கினி தழலை பாவித்தான். අලුත් ගිවිසුමේත් අපි ගින්නක් කියවනවා, ස්වභාවෝත්තර ගින්නක්. புதிய பாட்டிலும் கூட ஒரு அக்கினியை நாங்கள் கவனித்து பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அக்கினி, සුද්ධාත්ම ගින්න. பரிசுத்தாவியின் அக்கினி. පෙන්තකොස්ත දවසේදී සුද්ධාත්මය පහළ වුණා. பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். ඒ සිදුවීම අපි කෙසේද කියවන්නේ? அந்த சம்பவத்தை நாங்கள் எவ்வாறு வாசிக்கின்றோம்? තද සුළඟක් කමන්නක් මෙන් ශබ්දයක් අහසේ හදිසියෙන් පැමිණ திடீரென்று பெரிய இரைச்சல் சத்தம், ஒரு பெருங்காற்றின் இரைச்சல் சத்தம் ක්‍රියා உண்டாயிற்று. දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සිට அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 1 வசனம் தொடங்கி ගිනි වැනි වූ දිව් බෙදී යනවා ඔවුන්ට පෙනුනේය. அங்கே அக்கினிமயமான நாவுகள் பிரிந்து போவதை அவர்கள் கண்டார்கள். ඔවුන් එක් එක්කෙනා කෙරෙහි පිහිටුනේය. அவர் ஒவ்வொருவரும் அவர்கள் மீது இறங்கியது. ඔවුන් සියල්ලෝ ශුද්ධාත්මයෙන් පූර්ණව
ආත්මය නවුන්ට කතා කරන්න පුළුවන්කම දුන් ප්‍රකාරයට අන්‍ය භාෂාවලින් කතා කරන්න පටන් ගත්තෝය. அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டது. ஆவியானவர் அவர்கள் தந்தருளபடி அவர்கள் வெவ்வேறு பாஷைகள் பேசினார்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 வசனம் தொடங்கி. මේක ස්වභාවෝත්තර අත්දැකීම. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம். එදා යෙසායාගේ කට තොල් දිව ස්පර්ශ කරන ලදී. அன்று ஏசாயாவின் உதடுகள் அங்கே அக்கினி தணலால் தொடப்பட்டன. සුද්ධාත්මයෙන් බෞතිස්ම කරන ලබන ඉඩදී ඔබගේ දිව ස්පර්ශ කරනු ලබනවා. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிற சமயத்தில் உங்கள் நாவு அக்கினியினால் தொடப்படுகிறது. අන් භාෂාවලින් ඔබ කතා කරනවා ලකුණක් වශයෙන්. அதற்கு அடையாளமாய் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவீர்கள். ඒ වගේම එදාම සුදර පේතුරුස් දේශනා කරමින් කිව්වා அன்றைய தினமே பரிசுத்த பேதுரு பிரசங்கம் பண்ணி නුඹලා සියල්ලෝම පසුතැවිලිව පව්කමා පිණිස වතුරු බෞතිස්මය ලබා පල්ලා. நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காய் ஞானஸ்நானம் பெறுங்கள். එවිට සුද්ධාත්ම දීමනාව ලබන්නහුය. அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். අවු සුද්ධාත්මයෙන් පූර්ණව අන් භාෂා කතා කළෝය. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை මේ பேசினார்கள். සුද්ධාත්මයන් වහන්සේ අප තේජසින් තේජසට මාරු කරනවා. இந்த பரிசுத்த ஆவியானவர் மகிமையிலிருந்து மகிமையடைய செய்கிறார். අප උන්වහන්සේගේ රාජ්‍යයට සූදානම් කරනවා. அவருடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். අන්වෙසක් වී ඉගිලී යන පිණිස. மறுரூபமாக்கப்பட்டு பறந்து செல்லும்படியாக. ඒ අන්වෙසක් වී මේ ක්‍රියාව සුද්ධාත්මයන් කරන කොට සිද්ධ වෙනවා. அந்த மறுரூபமாக்குதலின் கிரியை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ඊට நடைபிக்கப்படுகிறது. උදව් කරන පිණිස තමයි මෙවැනි සහභාගිකමක් තුළට උන්වහන්සේ අප ගෙනවී තිබෙන්නේ. அதற்கு உதவி செய்யும்படியாகவே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள் தேவன் நம்மை வழி நடத்தியுள்ளார். කරුණාව දේව සේවකයන්ගේ සේවය අපට දී තිබෙනවා. பிரதிஷ்டையுள்ள ஊழியருடைய ஊழியத்தை தேவன் நமக்கு பெற்று தந்துள்ளார். සුද්ධාත්මයන්ගේ බලය කරන කොට අපි අන්වෙසක් කරනු ලබනවා. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொண்டு மறுரூபமாக்கப்படுகிறோம். පොඩ්ඩක් බලන්න ආපහු එන්න යසායවෙනි පරිච්ඡේදයට. மறுபடியும் ஏசாயா 6 அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். එතන කොහෙන්ද මේ ගිනි අඟුර ගත්තේ? இந்த அக்கினி தழல் எங்கே இருந்து எடுக்கப்பட்டன? පූජාසනයකින් අරගෙන ආවා. பள்ளிப்பீடத்திலிருந்து எடுக்கப்பட்டன. පරණ කිසුම් කාලේ පූජාසනය මත ඔප්පු කරනු ලැබූ පූජාවන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ යාගයට ඡායාවක් කිය. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிபீடத்தின் மீது பழி செலுத்தப்பட்டதான எல்லா பள்ளிகளுமே இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு அடையாளமாய் අද காணப்படுகின்றன. අපට ලැබෙන හැම ආශිර්වාදයක්ම இன்று நாங்கள் பெறுகிற எல்லா ஆசீர்வாதங்களுமே ගැලවීම, සුවය, සැනසීම ரட்சிப்பு, சுகம், ஆறுதல் මේවා නොමිලේ අපට ලැබෙනවා. இவையெல்லாம் இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். සුද්ධාත්ම බෞතිස්මයේ කවදද මේ පොළොවට දෙනු ලැබුවේ අපට දෙනු ලැබුවේ? பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்பொழுது பூமியில் ஊற்றப்பட்டது? நமக்கு கொடுக்கப்பட்டது. වහන්සේ කුරුසිපත් වුණාට පසුව இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு මලවුන්ගෙන් නැගිට දින 50කට පසුව உயிர் தெழுந்து 50 நாட்களுக்கு பிறகு එනම් මේක පෙන්눔 කරන්නේ කුමක්ද? இது என்னத்தை காண்பிக்கிறது? හැම සුද්ධ වූ ගින්නක්ම எல்லா பரிசுத்த அக்கினியும் හැම ආශිර්වාදයක්ම எல்லா ஆசீர்வாதமும் පැමිණෙන්නේ පූජාසනය මතින්. இந்த பள்ளிப்பீடத்திலிருந்தே நம் அண்டை வருகிறது. මුළු මානව වර්ගයා වෙනුවෙන්ම ඔප්පු කරනු ලැබූ උතුම් පූජාව තමයි යේසුස් වහන්සේගේ පූජාව. முழு மானிட வர்க்கத்துக்குமே பலியாய் கொடுக்கப்பட்ட அந்த பலியானது, மேன்மையான பலியானது இயேசு கிறிஸ்துவின் ඒ பலி. පූජාසනය තමයි රෝම පෝරකය වූ රුදු කුරුසිය. அந்த பலிபீடம் தான் அந்த ரோமனுடைய கொடூரமான சிலுவையாய் காணப்படுகிறது. අච්චර අමාරු කුරිරු මරණයක් අහිංසක පාපරහිත වූ නිර්දෝෂී තැනන් වහන්සේට කුමකටද? அப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான மரணம் ஏன் ஒரு அப்பாவியாகிய பாவமே இல்லாத நிர்மலனாகிய இயேசுவுக்கு உண்டாக வேண்டும்? අපි එච්චරට භයානක පව්කාරයන් කාලකන්නි අපරාධකාරයන්. நாங்கள் அவ்வளவுக்கு அதிகமாய் மிகவும் மோசமான பாவிகள் நிப்பந்தராய் காணப்படுகிறோம். අතිශයින්ම කිලුටු පිළිකුල් සහගතය. மிகவும் மோசமான அசுத்தம் நிறைந்த அருவருப்பானவர்கள். ඒ තරමට අපේ දඬුවම ලොකුයි. அவ்வளவுக்கு அதிகமாய் நம்மில் வளர்ந்த தண்டனை பெரிதாய் ඒ இருக்கிறது. ලොකුම ලොකු දඬුවම තමයි මේ අහිංසක පරිශුද්ධ උත්තමයාණන් දෝෂ රහිත பரிசுத்த தனன் வான்சே உசுலாகத்தே. அவ்வளவு பெரிதான ஒரு தண்டனை தான் அப்பாவியாகிய பாவமே இல்லாத நிர்மலமான பரிசுத்த உத்தம தேவன் அனுபவித்தார். අද ඔබට ලැබෙන ගැලවීම, නොමිලේ ලැබෙන සුවය, නොමිලේ ලැබෙන නිදහස, අද ඔබට නොමිලේ ලැබෙන ආශිර්වාදයේ ජයග්‍රහණය. ආමේන්. ඒ කුරුසිය වෙතින් පැමිණෙනවා. பூஜாசனே வெத்தின் පැමිණෙනවා. நீங்கள் இன்று இலவசமாக பெற்றுக்கொள்கிற சுகம்,
விடுதலை, சமாதானம், ஆசீர்வாதம் யாவுமே அந்த சிலுவையிலிருந்து, அந்த இயேசு மண்டையிலிருந்து உங்களை நோக்கி வருகிறது. උන්වහන්සේ කළ ඒ ප්‍රේමේ පූජාව නිසා තමයි අද අප මෙහි සිටින්නේ. இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்து முடித்த அந்த அன்பான பலி நிமித்தமாகவே நாம் இன்று இங்கே இருக்கின்றோம். ඒ පූජාසනයට ඒ පූජාසනය මත දිවිදුන් තැනන් වහන්සේට කී දෙනෙක් අද රාත්‍රී ශබ්ද නගා හලෙලුයා කියන්න යනවාද? நமக்காய் அந்த பலிபீடத்தில் தன்னையே பலியாக்கின அந்த தேவனுக்கு எத்தனை பேர் ஹல்லேலூயா என்று கூறுகிறீர்கள்? නැපොලියන් බොනපාට් නැමැති අධිරාජ්‍යවාදියා මෙසේ පැවසුවා. நெப்போலியன் பொனபார்ட் என்றதான சக்கரவர்த்தி இவ்வாறு கூறினார். මා ඇලෙක්සැන්ඩර් மகா எலெக்சராரிய நான் සීසර් නැත්නම් කායිසර් இல்லாவட் ராயன் ශාලමේ சாலமே මා ඇලෙක්සැන්ඩර් සීසර් කායිසර් කායිසර් සීසර් දෙන්න මේ කෙනයි සහ මම බලහත්කාරයෙන් රාජ්‍යයන් පිහිටෙව්වා. ராயன் என்னை நானும் அலெக்சாண்டராகிய நானும் இப்படிப்பட்ட சக்கரவர்த்தியை நாங்கள் எங்களுடைய பலத்தினால் நாம் நம்முடைய சாம்ராஜ்யத்தை அமைத்தோம். නමුත් ඒසුස් වහන්සේ නමින් තැනැත්තෙක් මම දන්නවා. ஆனால் இயேசு என்ற பெயர் கொண்ட ஒரு நபரையும் ඔව් நான் මනුෂ්‍යෙක් அறிவேன். නොවේ. அவன் மனிதன் அல்ல. කිසිම මනුෂ්‍යයෙකුට සමාන කරන්න බැරි තරම්. ஒரு மனிதனுக்கு அவனை ஒப்பிடவே முடியாது. ඔව් රාජ්‍යයක් පිහිටෙව්වේ ප්‍රේමය මතින්. அவர் ராஜ்யத்தை நிலைநாட்டியது அன்பை கொண்டே. මිලියන ගණන් සෙනග දසලක්ෂ ගණන් සෙනග අද දක්වා උන්වහන්සේට වැඳ පුදා නමස්කාර කරනවා. උන්වහන්සේ අනුගමනය කරනවා. இன்றும் கூட லட்சக்கணக்கான நபர்கள் தேவனுக்கு முழங்காலிட்டு நமஸ்கரிக்கிறார்கள், அவரை பின்பற்றுகிறார்கள். අද අපි මේ රැස් වී සිටින්නේ ප්‍රේමේ ඒ දෙවියන් වහන්සේ පූජාසනය මත අප වෙනුවෙන් ජීවිතය පූජා කළ ඒ තැනන් වහන්සේට වැඳ පුදා නමස්කාර කිරීමටයි අප සැමදෙනාම මේ එක්රොක් වී සිටින්නේ. இன்றும் கூட இந்த இடத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருப்பதோ அன்பின் நிமித்தமாய் தன்னுடைய சொந்த ஜீவனே அன்புக்காகவே பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த தேவனை விழுந்து முழங்காலிட்டு நமஸ்கரித்து ஆராதிக்கும்படியாக. අධ්‍යාත්මවාදී නැපෝලියන් කිව්වා උන්වහන්සේගේ රාජ්‍ය අතිවාරම වූ කලී ප්‍රේමයයි. அந்த சக்கரவர்த்தியாகிய நெப்போலியன் கூறினது என்னவென்றால், கர்த்தர் இந்த தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்ததோ அன்பினாலே. අද අප දන ගැසුවේ දේව අභිමුඛයට ගෙනාවේ ඒ ප්‍රේමය මිස අන් කිසිවක් නොවේ. இன்று எங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தது, அவர் சமூகத்தில் முழங்காலிட செய்தது அந்த அன்பை ஒழிய வேறொன்றும் கிடையாது. හඬක් ඇසෙනවා යெசாයාට හඬක් ඇසෙනවා. இதோ ஏசாயாவுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. යெசாයා 6:8 ஏசாயா 6:8 මම කවරෙකු යවන් දාපු දෙසා යන්නේ කවුද? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? යெசாයා පවසනවා ස්වාමීන් වහන්සේගේ හඬ මට ඇසුනේය. ஏசாயா பதில் கொடுக்கிறான், கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்டது. මමද මෙන්න මම මෙయ్య මා යව්ව මැනවයි කීවෙමි. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். මෙන්න දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වන ආකාරයට සේවය කිරීමට යெசாයා දැන් සැදී පැහැදී සිටිනවා. தேவன் எதிர்பார்த்த வண்ணமாய் அவருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாய் ஏசாயா ஆயத்தமாய் பக்குவப்பட்டிருக்கின்றான். දැන් ඔහු ලෑස්ති උන්වහන්සේගේ හඬට සවන් දෙන්න. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமாய் இருக்கின்றான். උන්වහන්සේ කියන පරිදි සේවයට යන්න ඔහු සූදානම්. கர்த்தர் கூறுகிற வண்ணமாய் அவருடைய ஊழியத்துக்கு செல்ல ஆயத்தமாய் இருக்கிறார். උන්වහන්සේගේ හඬ අසන්න ඔබ සූදානම්ද? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமா? එහෙමනම් පූජාසනයේ වෙතින් උන්වහන්සේගේ සිංහාසනයේ වෙතින් කුරුසිය වෙතින් ඒ ගින්න බැසෙනවා ඒකාන්තයි. கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய சிங்காசனத்தின் அண்டையிலிருந்து அந்த சிலுவை மரத்திலிருந்து அவருடைய சத்தம் அவர் நிச்சயமாய் வருகிறது. මේ අවසාන මොහොතේ පූජාසනය මත දිවිදුන් ඒ තැනන් වහන්සේට වැඳ පුදා නමස්කාර කරන්න ඔබගෙන් කී දෙනෙක් සූදානම්ද නැගිට සිටින්න? இந்த நேரத்தில் தானே அந்த பலிபீடத்தில் தன் ஜீவனை பலியை ஒப்பு கொடுத்ததான அந்த தேவனை ஆராதிக்க ஆயத்தமாய் இருக்கிற யாவரும் இப்பொழுது எழுந்திருப்போமாக. උන්වහන්සේට වැඳ පුදා නමස්කාර කරන්න මේ අවසාන මොහොතේ සූදානම්ව සිටින අය නැගිට සිටින්න. அவருக்கு பணிந்து குனிந்து நமஸ்கரிக்க ஆராதிக்க ஆயத்தமாய் இருக்கிற யாவரும் எழுந்திருப்போமாக. උන්වහන්සේ ඒ ගින්න බැසවිත් අප පිරිසිදු කරන විටදී அந்த அக்கினி இறங்கி நம்மை பரிசுத்தமாக்கும் போது උන්වහන්සේගේ හඬ ඇසෙනු ඇත. அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். ඒ හඬ ඇසෙද්දී ඔබට පිළිතුරු දෙන්න ඔබ සූදානම්ින් ඉන්නවාද? அந்த சத்தம் கேட்கும் பொழுது நீங்கள் பதிலளிக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? සේනාවල මා රජුරුවන්ගේ දිව්‍ය දර්ශනය ඔබගෙන් කී දෙනෙක් ඊට ආශා වෙනවාද? சேனைகளின் கர்த்தருடைய தெய்வீக தரிசனத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? එහෙම නැතොත් හලෙලුයා කියන්න. அப்படினால் கை உயர்த்தி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.
කවුරුණු සැලකිල්ලෙන් ඉන්න එපා. யாரும் அசதியா இருக்க வேண்டாம். උද්‍යෝගිමත්ව සිටින්න. உற்சாகமாயிருங்கள். කී දෙනෙකුට ගින්න බැසෙන්න ඕනි කියලා කී දෙනෙක් බලාපොරොත්තු වෙනවාද? அந்த அக்கினி இறங்கி வர வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ස්වාමීන් වහන්සේගේ හඬ අසන්න ආශාව වෙනවාද? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறீர்கள்? කී දෙනෙක් සූදානම්ෙන් සිටිනවාද? எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? හලේලුයා. දැන් අත්පොලසන් දෙමින් උන්වහන්සේට ගෞරවය දෙමුද? இப்பொழுது கரங்களை தட்டி தேவனுக்கு கனத்தை செலுத்துவோமாக. කිනීමේ ආලේප උදෙසා ගෞරවය දෙමින් සුදු කරමුද? அக்கினிமயமான அபிஷேகத்துக்காய் கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோம். පූජාසනයේ වෙතින් එන ආශිර්වාදයේ ජයග්‍රහණය ගිනීමේ ආලේපය. பலிபீடத்திலிருந்து வருகிறதான ஜெயம் ஆசீர்வாதத்தின் அக்கினிமயமான அபிஷேகம்